So audio video check பண்ணுவோம்ப்பா. Audio video clear தானே? So audio video clearனா நம்ம transformer class ஸ்டார்ட் பண்ணலாம். Clear தானேப்பா? So audio video clear-ஆ? So we'll start. So last classல என்னப்பா நம்ம பார்த்தோம்? Transformer-ஓட ஒரு introduction பார்த்தோம். அதாவது transformer-ல இருக்கிற self induced EMF-னா என்ன? Mutually induced EMF-னா என்ன? Transformer என்ன principle-ல work பண்ணுது அப்படின்னு நம்ம பார்த்தோம். So correct-ஆ? Transformer-ஐ பொறுத்த வரைக்கும் transformer எதுலப்பா work பண்ணுது? So mutually induced EMF, that is a Faraday's-ஓட law of electromagnetic induction அப்படின்ற ஒரு principle-ல work பண்ணுது. அதுலயும் particular-ஆ இங்க நம்ம mutual inductance அப்படின்ற ஒரு principle-ல நமக்கு work பண்ணியிருக்கோம். So அடுத்ததா self induced EMF-னா என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம். அடுத்ததா அதோட magnitude எப்படி derive பண்றதுன்னு பார்த்தோம். அதே மாதிரி mutually induced EMF-னா என்ன அப்படின்னு பார்த்தோம். So அது எப்படி நம்ம derive பண்றது அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம். So clear-ஆ? So இன்னைக்கு நம்ம இதோட constructions part-ஐ start பண்ணலாம். Okay, before going to section, just ஒரு intro, நம்ம class பத்தியான ஒரு intro. Okay, okayங்களா? So good afternoon pa. So good afternoon or good evening students. Myself Praveen. Welcome to Tamizhan Engineering Academy. So நம்ம இன்ஸ்டியூட்டில் பார்த்தீங்கன்னா டிஎன்பிசிக்கான கிளாஸஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஆஸ் பர் தட் அப்டேட்டட் சிலபஸில் நம்ம அதுக்கான கிளாஸஸ் கொடுத்துட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு எக்ஸாம் ரிலவெண்ட்டாக எந்த ஒரு டவுட்ஸ் இருந்தாலும் ஸோ கண்டிப்பாக நம்ம நம்பருக்கு கால் பண்ணுங்கப்பா. ஸோ பெட்டர் வி வில் கைட் யூ. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் சரி, எக்ஸாம் ரிலவெண்ட்டாக ஒரு ப்ரிப்ரேஷன்ஸ் எது டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நம்ம உங்களுக்கு தேவையான ஒரு கைடன்ஸை ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் ப்ரொவைட் பண்ணுறோம். அடுத்ததாக சரி, உங்களுக்கு செல்ஃபாக படிக்கிறதுனாலும் நம்ம நிறைய சப்போர்ட் பண்ணுறோம். அண்ட் தென் நீங்கள் ஒரு கைடன்ஸில் படிக்கணும்னு நினச்சிங்கனாலும் நம்ம இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டெய்லி லைவ் கிளாஸஸ் இருக்கும். உங்களோட டவுட்ஸை அப்பயே கிளாரிஃபை பண்ணிக்க முடியும். ஒருவேளை உங்களால் பார்க்க முடியாமல் போச்சுன்னா ரெக்கார்டாக மாறிடும். அண்ட் ஷெடியூலில் நம்ம ஷேர் பண்ணிடுவோம். ஆஸ் பர் த ஷெடியூல் படி நம்மளோட கிளாஸஸ் போகும். அடுத்ததாக வேலிடிட்டின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் 2 years. பிடிஎஃப் மெட்டீரியல்ஸ், டெஸ்ட் சீரீஸ், அடுத்த டிஸ்கஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ மோர் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இது மாதிரி நம்ம ஒரு ஷெடியூலை ஷேர் பண்ணிடுவோம். இந்த ரெஸ்பெக்டிவ் ஷெடியூலில் தான் நம்மளோட கிளாஸஸ் போகும். ஓகேயா? ஸோ டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்றது என்ன அப்படின்னு நேற்று நான் ஒரு இன்ட்ரோ கொடுத்துருந்தேன். கரெக்டா? டிரான்ஸ்ஃபார்மரோட ஃபீச்சர்ஸை நான் உங்களுக்கு கொடுத்துருந்தேன். ஸோ டிரான்ஸ்ஃபார்மரை பொறுத்த வரைக்கும் டிரான்ஸ்ஃபார்மர் என்ன டிவைஸ்ன்னு சொல்கிறோம்? ஸ்டாட்டிக் டிவைஸ். அடுத்ததா இப்போ டிரான்ஸ்ஃபார்மர் ஸ்டாட்டிக் டிவைஸ்ன்னு பார்த்தோம். அடுத்ததா டிரான்ஸ்ஃபார்மரோட ஃப்ளக்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ளக்ஸு, பவரு, ஃப்ரீக்வன்சி இந்த மூணுமே என்னவா தான் இருக்கும்னா கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். கரெக்டா? டிரான்ஸ்ஃபார்மர் இஸ் அ ஸ்டாட்டிக் கான்ஸ்டன்ட் ஃப்ளக்ஸ் கான்ஸ்டன்ட் பவர் டிவைஸ். ஓகேங்களா? அடுத்ததா இப்போ டிரான்ஸ்ஃபார்மர் அப்போ என்ன பண்ணும் அப்படின்றது நமக்கு ஒரு டவுட் வரலாம். எதையுமே கான்ஸ்டன்ட்டாக வச்சிருக்கே, அப்போ என்ன தான் பண்ணோம்னா டிரான்ஸ்ஃபார்மர் இஸ் அ கான்ஸ்டன்ட் பவர் டிவைஸ் தான். ஆனால் எய்தர் இட் ஸ்டெப் அப் த வோல்டேஜ் ஆர் ஸ்டெப் டவுன் த வோல்டேஜ். அதே மாதிரி இட் ஸ்டெப் அப் த கரண்ட் ஆர் எய்தர் ஸ்டெப் டவுன் த வோல்டேஜ். அப்போது என்னோட இருக்கிற பவரில் அதோட வோல்டேஜ் அதிகமாக கொடுக்கலாம், இல்லை அதோட கரண்ட்டை அதிகமாக கொடுத்துருக்கலாம். ஸோ கிளியரா? அப்போ இட் இஸ் அ கான்ஸ்டன்ட் பவர் டிவைஸ் தான். அப்போ வோல்டேஜையோ கரண்ட்டையோ தான் எனக்கு மாற்றி கொடுக்கும். ஓகே, அடுத்ததா ஸோ இன்புட் வோல்டேஜுக்கும் அவுட்புட் வோல்டேஜுக்கும் நம்ம ரிலேஷன்ஷிப்பை பார்த்துருப்போம். ஸோ டிரான்ஸ்ஃபார்மரோட இன்புட் வோல்டேஜ் இந்த மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். டிரான்ஸ்ஃபார்மரோட அவுட்புட் வோல்டேஜ் எப்படிப்பா இருக்கும்? எஸ், 180 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட் ப்ரொவைட் ஆகும். ஸோ இதுக்கான ரீசன் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். வென்எவர் ஒரு வோல்டேஜை கொடுத்தீங்கன்னா ஒரு ஃப்ளக்ஸ் கிரியேட் ஆகிறதுக்கு 90 டிகிரி டைம் ஆகும். அடுத்ததான் இந்த 90 டிகிரி இந்த ஃப்ளக்ஸு ஒரு வோல்டேஜை ப்ரொவைட் பண்ணுறதுக்கு திரும்பவும் ஒரு 90 டிகிரி. செகண்டரியில் அதோட வோல்டேஜ் ஈன்னு சொல்லி எடுத்துக்கிறேன்ப்பா. ஓகேங்களா? இங்கே ஒரு 90 டிகிரி. ஸோ ஃபஸ்ட்டு இது என்னோட டெர்மினல் வோல்டேஜ், இன்புட் வோல்டேஜ். அதிலிருந்து 90 டிகிரிக்கு அப்புறமா ஃப்ளக்ஸ் வருது. அந்த ஃப்ளக்ஸிலிருந்து 90 டிகிரிக்கு அப்புறமா என்னோட வோல்டேஜ் வருது. ஓகேங்களா? ஆக்சுவலி அதனால டிரான்ஸ்ஃபார்மர் எப்பவுமே நமக்கு 180 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட்டை கொடுக்கும். ஸோ தேர்ஃபோர் இட் இஸ் நெகட்டிவ்லி கப்பிள்டு டிவைஸ் அப்படின்னு சொன்னாலும் தப்பு இல்லை. அடுத்ததாக டிரான்ஸ்ஃபார்மரில் எத்தனை எக்ஸைட்டேஷன் இருக்கும்ப்பா? எத்தனை இன்புட் எக்ஸைட்டேஷன்ஸ் கொடுத்துருப்போம்? வி ஹாவ் கிவன் ஒன்லி 1 இன்புட் எக்ஸைட்டேஷன். டிரான்ஸ்ஃபார்மரில் ஒரே ஒரு இன்புட் எக்ஸைட்டேஷன் தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ தேர்ஃபோர் அதனால இது என்னப்பா நம்ம சொல்கிறோம்? எஸ், இட் இஸ் அ சிங்லி எக்ஸைட்டட் டிவைஸ் அப்படின்னு சொல்லுவோம். டிரான்ஸ்ஃபார்மரை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் அ சிங்லி எக்ஸைட்டட் டிவைஸ். அடுத்ததா இப்போ டிரான்ஸ்ஃபார்மரில் இன்டியூஸ் ஆன மியூச்சுவல் இன்டியூஸ்டு EMF எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். N d phi by dt.
கரெக்டா? E is equal to n d5 by dt அளவுக்கான மியூச்சுவலி இன்டியூஸ்ட் EMF நமக்கு வரும் அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஸோ கரெக்ட் தானே? ஸோ அந்த அளவுக்கான மியூச்சுவல் இன்டியூஸ்ட் EMF வரும். அடுத்ததா இது எப்போ வரும்னா when the coefficient of coupling is பாசிட்டிவா இருந்தா. ஓகேங்களா? எப்போன்னா when coefficient of coupling is positive. டிரான்ஸ்ஃபார்மரோட கப்ளிங் என்னவா இருக்கணும்னா பாசிட்டிவ் கப்ளிங்கா இருந்தாதான் சார். ஸோ என்ன சார் பாசிட்டிவ் கப்ளிங்? பாசிட்டிவ் கப்ளிங்னா என்ன நடக்கும்? எஸ் வி நோ இட் இஸ் அ பாசிட்டிவ் கப்ளிங்னா என்ன ஆகும்னா ஒரு காயில் இருக்குல்ல, ஸோ ஒரு காயிலோட டாட்டர் டெர்மினல்ல கரண்ட் என்டர் ஆகுதுன்னா அடுத்த காயில்ல ஒரு டாட்டர் டெர்மினல்ல கரண்ட் என்டர் ஆச்சுன்னா அங்கே எனக்கு என்ன நடக்கும்னா பாசிட்டிவ் கப்ளிங் நடக்கும். ஓகேங்களா? நான் உங்களுக்கு டிரான்ஸ்ஃபார்மரோட டாட் நோட்டேஷன்ஸை நான் உங்களுக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணியிருந்தேன், டாட் கன்வர்ஷன்ஸ். கரெக்டாக வென் ஒரு டிரான்ஸ்ஃபார்மரில் எனக்கு கரண்ட் வந்து என்டர் ஆகுதுன்னா அடுத்த டிரான்ஸ்ஃபார்மரில் அதே மாதிரி என்னோட கரண்ட் வந்து என்டர் ஆச்சுன்னா விச் இஸ் நோன் ஆஸ் பாசிட்டிவ் கப்ளிங் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ கரெக்டாக டிரான்ஸ்ஃபார்மரை பொறுத்த வரைக்கும் ஒரு கப்ளிங்கை பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். டிரான்ஸ்ஃபார்மரை தாண்டி ஒரு டாட் நோட்டேஷன்ஸ் அப்படின்னா என்னன்னு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். கரெக்டாக? பிகாஸ் இந்த டாட் நோட்டேஷன் தெரிஞ்சாதான் டிரான்ஸ்ஃபார்மரை பற்றி நம்மளால் இன்னும் பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகேயா? ஸோ டிரான்ஸ்ஃபார்மரில் டாட் நோட்டேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதை தான் நான் உங்களுக்கு கிளாஸஸில் கொடுத்துருந்தேன். ஓகேங்களா? ஸோ வென் இட் இஸ் பாசிட்டிவ் கப்ளிங்காக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ என்ன மீன்னா இந்த இடத்துலையும் கரண்ட் வந்து என்டர் ஆகணும், என்னோட டாட்டர் டெர்மினலில் என்டர் ஆகணும். அடுத்ததாக இங்கேயுமே என்ன ஆகும் சார்? கரண்ட் இஸ் ஆல்சோ என்டரிங். கரெக்டா? இந்த மாதிரி என்னோட டாட்டர் டெர்மினல்ஸ்ல என்டர் ஆச்சுன்னா திஸ் இஸ் பாசிட்டிவ் கப்ளிங். ஓகேங்களா? ஸோ அதுவே மாறி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு காயில்ல என்டர் ஆகுது, இன்னொரு காயில்ல லீவ் ஆகுது. டாட்டர் டெர்மினல்ல என்டர் ஆகுதுப்பா ஒரு காயில்ல, இன்னொரு காயில்ல டாட்டர் டெர்மினல்ல லீவ் ஆகுது. ஓகேயா? ஸோ அப்படி இருக்கிறப்போ அந்த கப்ளிங் இஸ் நெகட்டிவ் கப்ளிங். கரெக்டா? இப்படி என்டர் ஆகுது, இதுல வந்து இப்படி என்டர் ஆகுது. திஸ் இஸ் வாட் நெகட்டிவ் கப்ளிங். ஓகேங்களா? நெகட்டிவ் கப்ளிங்னா என்னோட ஃப்ளக்ஸஸ் வில் கெட்டிங் ஆப்போசிட். ஸோ பாசிட்டிவ் கப்ளிங்னா ஃப்ளக்ஸஸ் வில் கெட்டிங் ஆடட் அப். ஸோ கிளியரா? இந்த கப்ளிங்கை பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ நம்ம டிரான்ஸ்ஃபார்மரோட கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கு போகலாம். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் முடிச்சதுக்கப்புறம் ஒர்க்கிங் வரப்போ திரும்பவும் இதோட டிரான்ஸ்ஃபார்மரில் கப்ளிங்ஸ் எப்படி இருக்க போகுது, டிரான்ஸ்ஃபார்மரோட டாட் நோட்டேஷன்ஸ் எப்படி இருக்கும், இதை நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பார்த்துட்டதுக்கு அப்புறமா நம்ம டிரான்ஸ்ஃபார்மரோட ஒர்க்கிங் வர்றப்ப நான் உங்களுக்கு இந்த டிரான்ஸ்ஃபார்மரை டாட் நோட்டேஷனில் போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு நம்ம இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்குள்ளே போயிடலாம். அடுத்ததா கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீச்சர்ஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர், ப்ராக்டிக்கல் டிரான்ஸ்ஃபார்மர். கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபீச்சர் ஆஃப் ப்ராக்டிக்கல் டிரான்ஸ்ஃபார்மர். சார் ஒரு டிரான்ஸ்ஃபார்மரை நீங்க எடுத்துக்கிறீங்க, ஓகேங்களா? அப்போ அதை நீங்கள் டிசைன் பண்ணுறப்போ அதில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்கும் ஃபர்ஸ்ட் அதை தெரிஞ்சுக்கணும். டிரான்ஸ்ஃபார்மரில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது, அடுத்ததாக அந்த பார்ட்ஸை டிசைன் பண்ணுறப்போ என்னென்ன மாதிரியான டிசைன்ஸ் நம்ம அதுக்கு கொடுக்கணும். ஸோ ஒரு கோர்னு எடுத்துக்கிட்டோம்னா அப்போ கோர் என்ன மெட்டீரியலில் இருக்கணும், கோருக்கு ரிலக்டன்ஸ் இருக்கணுமா, ரிலக்டன்ஸ் அதிகமாக இருக்கணுமா கம்மியாக இருக்கணுமா, அடுத்ததாக அந்த கோரை வந்து நம்ம என்ன மெட்டீரியலில் மேனுஃபேக்சர் பண்ணணும், அடுத்ததாக அந்த கோரில் லாஸஸ் கம்மியாக இருக்கணும், அப்படி இருக்கணும்னா என்ன பண்ணணும், அடுத்து அந்த கோர் அதோட ஷேப் எப்படி இருக்கணும், ஸோ அதோட கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எப்படி இருக்கணும், அந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அந்த மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம மெயின் ஃபீச்சர்ஸை பார்ப்போம், அதுக்கப்புறமா என்னோட ஆக்சிலரி ஃபீச்சர்ஸை பார்ப்போம். ஓகே? டிரான்ஸ்ஃபார்மரோட ஃபீச்சர்ஸில் முக்கியமாக நமக்கு மெயின் பார்ட்ஸ்னா ரெண்டு மெயின் பார்ட் தான். ஓகேங்களா? டிரான்ஸ்ஃபார்மரோட ஃபீச்சரை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு மெயின் பார்ட்ஸ். ஸோ இந்த மெயின் பார்ட்ஸ் இல்லாமல் போச்சுன்னா என் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் டெஃபினட்டாக ஒர்க் பண்ணாது. ஸோ அதுக்கப்புறமா இந்த டிரான்ஸ்ஃபார்மர் ப்ராப்பராக ஒர்க் பண்ணணும்னா அடிஷ்னலாக எனக்கு ஆக்சிலரி பார்ட்ஸும் தேவைப்படுது. ஓகேங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்ஃபார்மரில் நமக்கு ரெண்டாக நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம். ஒன்று ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தேவைப்படுற என்னோட மெயின் பார்ட்ஸு, இன்னொன்று என்னோட ஆக்சிலரி பார்ட்ஸு. ஸோ கிளியரா? ஸோ இப்போ நம்ம இந்த பார்ட்ஸை ஃபஸ்ட்டு படிக்கலாம். ஸோ இதுக்கப்புறமா இதோட டிசைனை நம்ம பார்ப்போம். ஓகே? அடுத்ததா ஸோ இதோட மெயின் பார்ட்ஸில் ஃபஸ்ட்டு டிரான்ஸ்ஃபார்மரில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மெயின் பார்ட் எதுன்னா தட் இஸ்
டிரான்ஸ்ஃபார்மரோட கோரும் டிரான்ஸ்ஃபார்மரோட வைண்டிங்கும் தான். ஓகேங்களா, டிரான்ஸ்ஃபார்மரோட கோர். ஸோ அடுத்ததா டிரான்ஸ்ஃபார்மரோட வைண்டிங். ஓகேங்களா, பிகாஸ் டிரான்ஸ்ஃபார்மரை நம்ம எப்பவுமே ட்ரா பண்ணுறது என்னப்பா வரைகிறோம், இப்படி தான் ஒரு டிரான்ஸ்ஃபார்மரை வரைகிறோம். கிளியரா? ஸோ எதெல்லாம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் டிரான்ஸ்ஃபார்மரில். திஸ் இஸ் வாட் கோரு. அடுத்ததான் இங்கே ஒரு வைண்டிங் இருக்குது. கிளியரா? ஒரு டிரான்ஸ்ஃபார்மர்னா எப்பவுமே நம்ம இதை தான் வரைகிறோம். அப்போ நம்ம பர்டிகுலராக ஒரு மெயின் பார்ட்ஸை மட்டும் தான் வரைகிறோம். அப்போ இது மட்டும் தான் டிரான்ஸ்ஃபார்மரில் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டால் கிடையாது. வி ஹேவ் மல்டிபிள் பார்ட்ஸ். ஸோ எதுக்காகனா இந்த டிரான்ஸ்ஃபார்மரை ஹையர் எஃபிஷியன்சியில் ஒர்க் பண்ணுறதுக்காகவோ, ஸோ இந்த மாதிரி நிறைய நீடுக்காக எனக்கு இருக்குது. ஓகேங்களா, ஸோ கூலிங் பர்பஸுக்காகவோ. ஸோ இப்போது என்னோட மெயின் பார்ட்ஸ்னால் 2 தான்ப்பா. அதுவே ஆக்சிலரி பார்ட்ஸ்னால் மெயின் டேங்க்கு, கன்சர்வேட்டர் டேங்க்கு, ஃபின்னு, ஸோ இந்த மாதிரி நிறைய பார்ட்ஸ் இருக்கும். பிரீத்தரு. ஸோ இதோட யூசஸ் இல்லாமல் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, ஸோ இதோட யூசஸ் கூட நமக்கு கேட்பாங்க நிறைய டைம். நமக்கு அந்த பிரீத்தர் சிலிக்கா ஜெல்லிருந்து கொஷின்ஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ கிளியரா? ஸோ பிரீத்தர், சிலிக்கா ஜெல்லு, ரேடியேட்டர் டேங்க்கு, ஃபின்ஸு, ரேடியேட்டர் டேங்க்கு, ஃபின்ஸு, டிரான்ஸ்ஃபார்மர் ஆயில், கூலிங் சிஸ்டமு, டிரான்ஸ்ஃபார்மர் ஆயில், கூலிங் சிஸ்டமு, புஷ்ஷிங்ஸு. கிளியரா? இது எல்லாமே என்னோட ஆக்சிலரி பார்ட்ஸ். ஓகேங்களா, இதெல்லாம் இல்லாமல் என்னோட டிரான்ஸ்ஃபார்மர் ஒர்க் பண்ணுமானா எஸ் ஒர்க் பண்ணும். பட் ஆனால் இதெல்லாம் இருந்துச்சுன்னா என் டிரான்ஸ்ஃபார்மர் இன்னும் கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ணும். ஓகே, இப்போ நம்ம இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க போகிறது என்னன்னா மெயின் பார்ட்ஸ் தான். ஓகே, பிகாஸ் நம்ம ஒவ்வொரு பார்ட்ஸும் ஈச் அண்ட் எவ்ரி பார்ட்ஸு இம்பார்ட்டண்ட்டாக நம்ம A to Z நம்ம பார்ப்போம். ஓகேங்களா, ஸோ அதை நம்ம பார்த்தா தான் இதில் ஃபுல் மார்க் நம்மளால் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ அடுத்ததான் என்னோட மெயின் பார்ட்ஸ். ஸோ மெயின் பார்ட்ஸில் ஃபஸ்ட்டு என்னன்னா தட் இஸ் த டிரான்ஸ்ஃபார்மர் கோர். கரெக்டா? இப்போ டிரான்ஸ்ஃபார்மர் கோர் எதுக்குப்பா? ஃபர்ஸ்ட் அது தெரியணும்ல. டிரான்ஸ்ஃபார்மர் கோர் எதுக்கு? டிரான்ஸ்ஃபார்மர் கோர் இல்லாமல் போச்சுன்னா என்ன நடக்கும்? ஓகே, ஸோ அந்த மாதிரி எல்லா நீடும் நமக்கு தெரிஞ்சுக்கணும். டிரான்ஸ்ஃபார்மர் கோரோட மெயின் பர்பஸே என்னப்பா? நம்ம பார்த்தோம்ல, ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கான், இந்த இடத்துல டிரான்ஸ்ஃபார்மர் கோர் எதுக்காக வேணும்? இந்த டிரான்ஸ்ஃபார்மர் கோர் இல்லாமல் போச்சுன்னா என்ன நடந்திருக்கும்? ஸோ இந்த இடத்துல நம்மளோட டிரான்ஸ்ஃபார்மரில் பவர் டிரான்ஸ்ஃபர் எப்படிப்பா நடக்குது? த்ரூ த எலக்ட்ரிக்கல் மீடியம் வழியாவா? நோ, இட் இஸ் மேக்னட்டிக்கலி. கரெக்டா? பவர் இஸ் டிரான்ஸ்ஃபர்ட் டு த மேக்னட்டிக்கலி. பிரைமரியிலிருந்து பவர் செகண்டரிக்கு மேக்னட்டிக்கலி தான் டிரான்ஸ்ஃபர் ஆகுது. அப்போ என்னோட ஃப்ளக்ஸு தான் போய் கட் பண்ண போகிறேன். சிம்பிளாக மேக்னெட்டிக்னா என்னப்பா அர்த்தம்? மேக்னெட்டிக்னா மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸு தான். அப்போ இந்த ஃப்ளக்ஸு தான் என்ன பண்ண போகிறான்? இந்த போயிட்டு கட் பண்ண போகிறான் செகண்டரியை. பிரைமரியிலிருந்து செகண்டரியை அவன் தான் போய் கட் பண்ண போகிறான். அப்போ கட் பண்ணுற ஃப்ளக்ஸு நிறைய இருந்தால் தான், இங்கே பாருங்கள், இங்கே நிறைய ஃப்ளக்ஸ் கட் பண்ணால் தான் நிறைய இஎம்எஃப் வரும். கரெக்டா? அப்போ இங்கே எனக்கு கிரியேட் ஆன அந்த ஃப்ளக்ஸ் பை என்ன? திஸ் இஸ் வாட் ஃப்ளக்ஸ் பை. ஓகே, திஸ் இஸ் என்னோட ஃப்ளக்ஸ் பை. அப்போ இந்த ஃப்ளக்ஸு நான் அதிகமாக போய் கட் பண்ணணும்னா என்ன சார் பண்ணணும்? ஸோ ஃப்ளக்ஸ் எப்போ அதிகமாக போகும்? ஸோ எந்த பாத்தில் ஃப்ளக்ஸ் அதிகமாக போகும்? மேக்னட்டோ மோட்டிவ் ஃபோர்ஸ் டிவைடட் பை ரிலக்டன்ஸ்னு எழுதுவோமா? எந்த பாத்தில் எனக்கு ரிலக்டன்ஸ் கம்மியாக இருக்கோ அந்த பாத்தில் தான் எனக்கு ஃப்ளக்ஸஸ் அதிகமாக போகும். அப்போ இது வந்து ஏரு. ஸோ ஏரில் ரொம்ப அதிகமான ரிலக்டன்ஸ் இருக்கும். ஆனால் இது ஒரு டிரான்ஸ்ஃபார்மரோட கோரு. அப்போ டிரான்ஸ்ஃபார்மரோட கோருக்கு பார்த்தீங்கன்னா ரிலக்டன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ தேர்ஃபோர் என்னோட எல்லா ஃப்ளக்ஸஸும் ஒரு 99% ஆஃப் ஃப்ளக்ஸு இந்த டிரான்ஸ்ஃபார்மர் கோர் வழியாக தான் போகும். ஏன்னா ஈஸியான வழி அதுதான். ஸோ கரெக்டாக இந்த டிரான்ஸ்ஃபார்மர் கோர் வழியாக என்ன பண்ணோம்னா என்னோட மேக்ஸிமம் ஆஃப் ஃப்ளக்ஸஸ் க்ளோசஸ் பார்த்து கண்டினியூ பண்ணணும். பிகாஸ் இது நார்த்தாகவும் இது சவுத்தாகவும் ஆக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அப்போ ஃப்ளக்ஸஸ் என்னவாகும்? கண்டினியூ பண்ணும். ஒவ்வொரு ஹாஃப் சைக்கிளுக்கும் டைரக்ஷன்ஸ் மாற்றிடும். இது ஃபர்ஸ்ட் ஆஃப் சைக்கிளுக்கு.
ஸோ நெக்ஸ்ட் ஆஃப் சைக்கிளுக்கு என்ன ஆகும், இவன் நார்த்தாக மாறுவான், இவன் வந்து சவுத்தாக மாறுவான். அப்போ ஃப்ளக்ஸோட டைரக்ஷன்ஸ் என்னவா இருக்கும், அப்படியே ஆப்போசிட்டாக மாறி இருக்கும். எஸ், அப்போ ஃப்ளக்ஸ் இஸ் டைம் வேரியிங் ஃப்ளக்ஸ். அப்போ இஎம்எஃப் நமக்கு இன்டியூஸ் ஆகிருக்கும். ஓகேங்களா, ஆக்சுவலி இப்படி தான் எனக்கு இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகுது. அப்போது எனக்கு அதிகமான இஎம்எஃப் வரணும்னா அதிகமான ஃப்ளக்ஸ் வரணும் சார். அப்போ அதிகமான ஃப்ளக்ஸ் வரணும்னா அப்போ எனக்கு என்ன சார் இருக்கணும், என்னோட அந்த பர்டிகுலர் பாத்து இந்த கோர் மெட்டீரியலுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான ரிலக்டன்ஸ் இருக்கணும். ஸோ இப்போ டிரான்ஸ்ஃபார்மரோட கோரோட முக்கியமான ஒரு ஒர்க்கே என்ன அப்படின்னா, டிரான்ஸ்ஃபார்மர் கோரோட ஒரு முக்கியமான ஒர்க் என்னப்பா, ஸோ இம்பார்ட்டன்ட் ஒர்க் என்ன, டிரான்ஸ்ஃபார்மர் கோருக்கான இம்பார்ட்டன்ட் ஒர்க் என்னப்பா, சிம்பிளாக சொல்லலாமா, they used to allow the working flux, used to provide path for the useful flux, useful or working flux. ஏன்னா நம்ம ரெண்டு டைப் ஆஃப் ஃப்ளக்ஸுக்கு பார்த்துருக்கோம். ஒன்று லீக்கேஜ் ஃப்ளக்ஸ்ன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதோட ஃப்ளக்ஸ் அதுலேயே இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் லீக்கேஜ். ஸோ செகண்டரியை போய் கட் பண்ணுதுன்னா தட் இஸ் யூஸ்ஃபுல் ஆர் ஒர்க்கிங் ஃப்ளக்ஸ். அப்போ இதோட இம்பார்ட்டன்ட் ஒர்க்கு சிம்பிளாக நம்ம பார்த்தோம்னா, ஸோ யூஸ்டு டு ப்ரொவைட் பாத் ஃபார் த யூஸ்ஃபுல் ஃப்ளக்ஸ் ஆர் ஒர்க்கிங் ஃப்ளக்ஸு. ஓகேயா, அப்போ பாத்து ப்ரொவைட் பண்ணணும்னா அந்த பாத்துக்கு ஷுட் ஹேவ் என்னமா இருக்கணும், ஸோ கண்டிப்பாக அதுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும் இல்லை. ஒரு பாத்து நீங்கள் கிரியேட் பண்ணி கொடுக்கணும்னா அப்போ அந்த பாத்தில் அப்போசிஷன் இல்லாமல் இருக்கணும், அந்த பாத்தை அப்போஸ் பண்ணுறதுக்கு யாருமே இல்லாமல் இருக்கணும். அப்போ நீங்கள் எவ்வளோ ஃப்ளக்ஸ் கொடுத்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ அதோட ஃபீச்சர்ஸ் நீங்கள் பார்க்கணும். ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த டிரான்ஸ்ஃபார்மர் கோருக்கு தேவைப்படுற ஃபீச்சர்ஸ். ஸோ டிரான்ஸ்ஃபார்மர் கோரை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ என்ன இருக்கணும், த ஃபீச்சர்ஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர் கோர். ஸோ இப்போ இந்த டிரான்ஸ்ஃபார்மர் கோருக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கணும், ஸோ நம்ம மேக்னெட்டிக் மெட்டீரியலில் ரெண்டு வார்த்தை சொல்கிறோம். ஸோ ஒன்று ரிலக்டன்ஸ், இன்னொன்று பர்மியன்ஸ். ரிலக்டன்ஸ்ன்றது அப்போசிங் ப்ராப்பர்ட்டி, பர்மியன்ஸ்ன்றது அக்செப்ட் பண்ணுறது, கண்டக்டிங் ப்ராப்பர்ட்டி. ஓகேங்களா, ஸோ எவ்வளோ கண்டக்ட் அக்செப்ட் பண்ணிக்க முடியுமோ ஸோ அதை சொல்கிறதுக்கு பேர் தான் பர்மியன்ஸ். அப்போஸ் பண்ணுறது 1 ohm 2 ohm அப்போசிஷன் இருக்குன்றதை நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுறது தான் என்னோட ரிலக்டன்ஸு. ஸோ கரெக்டாக, அப்போது என்னோட ஃபீச்சர் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர் கோரில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டே என்ன இருக்கணும் சார், இட் ஷுட் ஹாவ் ஹை பர்மியபிலிட்டி. ஓகேங்களா, இட் ஷுட் ஹாவ் ஹை பர்மியபிலிட்டி. டிரான்ஸ்ஃபார்மர் கோர் நீங்கள் ஒன்று டிசைன் பண்ணுறீங்க, நீங்கள் போய் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் கோரை வந்து வாங்க போகிறீங்க, அப்போ அந்த கோருக்கு கண்டிப்பாக ஹை பர்மியபிலிட்டி இருக்கணும். ஸோ பர்மியபிலிட்டின்றது என்னப்பா, இட் இஸ் அக்செப்டிங் ப்ராப்பர்ட்டி, அக்செப்டிங் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஃப்ளக்ஸ். கிளியரா, ஸோ இது ஷுட் ஹேவ் ஹை பர்மியபிலிட்டி. செகண்ட் பாயிண்ட் என்ன சார் நம்ம பார்த்துருக்கோம், இட் ஷுட் ஹேவ் லோவஸ்ட் ரிலக்டன்ஸ், அப்போசிஷன்னா ரொம்ப கம்மியாக இருக்கணும். அதே மாதிரி இட் ஷுட் ஹேவ் லோவஸ்ட் ரிலக்டன்ஸ். ஓகே, ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணணும்ப்பா, ஸோ ரொம்ப ரொம்ப கம்மியான ரிலக்டன்ஸை நம்ம ப்ரிஃபர் பண்ணணும். இட் ஷுட் ஹேவ் வெரி லோ ரிலக்டன்ஸ் ஆஸ் மச் ஆஸ் பாசிபிள். ஸோ ரிலக்டன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குன்னா என்னப்பா அர்த்தம், என்னோட அப்போசிஷன் இஸ் வெரி லெஸ், அப்போசிங் ப்ராப்பர்ட்டி இஸ் லோ. கரெக்டா, ரிலக்டன்ஸ்ன்றது என்னோட அப்போசிங் ப்ராப்பர்ட்டியை பற்றி சொல்லுது, என்னோட பர்மியன்ஸ்ன்றது அக்செப்ட் பண்ணிக்கிற ப்ராப்பர்ட்டியை பற்றி சொல்லுது. அதிகமாக அக்செப்ட் பண்ணிக்கணும், ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் அப்போஸ் பண்ணணும். ஓகேங்களா, அடுத்ததா ஃப்ரம் திஸ் இதிலிருந்தே என்னால் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்ல முடியும், சார் உங்களோட ஃப்ளக்ஸு எதை டிபெண்ட் பண்ணதுப்பா, மேக்னட்டோ மோட்டிவ் ஃபோர்ஸையும் ரிலக்டன்ஸையும் டிபெண்ட் பண்ணதா. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், மேக்னட்டோ மோட்டிவ் ஃபோர்ஸ்ன்றது என்னப்பா, தட் இஸ் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன்டு கரண்ட், ஐ மியூன்னு தான் சொல்லியிருக்கேன். ஸோ கரெக்டாக, டிரான்ஸ்ஃபார்மர் வர்றப்போ ஏசி மிஷின்ஸ் வர்றப்போ மேக்னடைசிங் கரண்ட். ஓகே, ஸோ இப்போ பாருங்க ஐ மியூ, அப்போ பாருங்க ஒரு கான்ஸ்டன்ட் ஃப்ளக்ஸு, நான் வந்து இது அதிகமாக ஆகணும்னு நினைக்கிறேன், ஃப்ளக்ஸு தானே எனக்கு அதிகமாகணும், ஃப்ளக்ஸ் அதிகமானால் தானே எனக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாக, அதாவது ஃப்ளக்ஸ் ரொம்ப அதிகமானால் தானே எனக்கு ரொம்ப அதிகமான இஎம்எஃப் பில்ட் ஆகும் செகண்டரியில். அப்போ எனக்கு ஃப்ளக்ஸ் அதிகமாக வரணும். அப்போது நம்பர் ஆஃப் டர்ன்ஸ்ன்றது இட் இஸ் கான்ஸ்டன்ட் தான், நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் நம்மளால் மாற்ற முடியாது, 100 டர்ன்னா 100 டர்ன் தான். இப்போது ஸோ இதை எப்படி சார் நான் அச்சீவ் பண்ணுறேன்னா, எஸ்
மேக்னடைசிங் கரண்ட் அதிகமாக கொடுக்க முடியாது. மேக்னடைசிங் கரண்ட்ன்றது என்னன்னா பிரைமரியில் நம்ம கொடுக்குறோம் பார்த்தீங்களா ஒரு கரண்ட்டு, அந்த கரண்ட்டுக்கு பேர் தான் மேக்னடைசிங் கரண்ட்டு. டிரான்ஸ்ஃபார்மரோட பிரைமரியில் நம்ம ஒரு கரண்ட்டை கொடுக்குறோம்லப்பா. ஸோ இந்த கரண்ட்டு தான் என்ன பண்ணோம்னா இந்த டிரான்ஸ்ஃபார்மரோட கோரில் ஒரு மேக்னெட்டிக் மீடியமை கிரியேட் பண்ணுறதுக்காக எடுத்துக்கிற கரண்ட்டு. ஓகே, இது ஒரு மேக்னெட்டாக மாற்றுறதுக்காக எடுத்துக்கிட்ட ஒரு கரண்ட்டு. திஸ் இஸ் ஐ மியூ. ஓகே, டிரான்ஸ்ஃபார்மரோட பிரைமரியில் நம்ம கொடுத்த கரண்ட் இஸ் ஐ மியூ. இந்த ஐ மியூனால எந்த பவரும் எனக்கு செகண்டரியில் இன்டியூஸ் ஆகாது. ஓகேங்களா, எந்த பவரும் டிரான்ஸ்ஃபர்லையும் இவன் இன்வால்வ் ஆக மாட்டான். ஓகே, இந்த ஐ மியூன்றவன் எந்த பவர் டிரான்ஸ்ஃபர்லையும் இன்வால்வ் ஆக மாட்டான். இட் இஸ் யூஸ்டு டு கிரியேட் த மீடியம். இந்த இடத்துல ஒரு மேக்னெட்டிக் மீடியமை கிரியேட் பண்றது தான் ஐ மியூவோட வேலையே. ஸோ அதை தாண்டி செகண்டரியில எந்த வோல்டேஜும் இவன் எனக்கு ப்ரொவைட் பண்ண மாட்டான். ஸோ இங்கே ஒரு மேக்னெட்டிக் மீடியம், ஸோ இதை நார்த்தாவும் இதை சவுத்தாவும் மாற்றுறது இல்லை. ஸோ அதை ஒரு மேக்னெட்டாக மாற்றுறதுக்காக செலவு பண்ணது தான் தட் இஸ் ஐ மியூ. ஆக்சுவலி ஐ மியூனால ஒரு ஒர்க்கும் நடக்காது. ஸோ அப்போது நீங்கள் ஒருவேளை செகண்டரியை லோட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒருவேளை நீங்கள் செகண்டரியை லோட் பண்ணீங்கன்னா அப்போ என்ன ஆகும்னா இங்கே எனக்கு ஸோ கரண்ட் லோட் ஆகும்ல. ஸோ அதாவது லோட் பண்ணீங்கன்னா இப்போ இன்னைக்கு செகண்டரியில் கரண்ட் போகும். அப்போ டியூ டு திஸ் இங்கே ஒரு I1 கரண்ட் அக்செப்ட் பண்ணிக்கும் டிரான்ஸ்ஃபார்மரோட பிரைமரி என்ன பண்ணோம்னா டிரான்ஸ்ஃபார்மரோட செகண்டரியில் நீங்கள் லோட் பண்ணீங்கன்னா அப்போ தான் டிரான்ஸ்ஃபார்மரோட பிரைமரியில் I1 கரண்ட் எடுக்கும். அன்லஸ் அன்டில் நீங்கள் இந்த லோட் பண்ணாத வரைக்கும் இந்த ஐன்ற கரண்ட் எடுத்துக்காது. அப்போ ஜஸ்ட் ஒரு மேக்னடைசிங் கரண்ட்டும் இது கூட எனக்கு ஒர்க்கிங் காம்போனன்ட்னு சொல்லுவாங்க. ஐ மியூ பிளஸ் ஐ ஒமேகா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒமேகான்றது லாஸ். இந்த டிரான்ஸ்ஃபார்மர் கோர் லாஸ் அப்படின்னு ஒரு லாஸ் பார்ப்போம்ப்பா. அந்த லாஸை ப்ரொவைட் பண்ணுறதுக்காக ஐ ஒமேகா அப்படின்ற 2 கரண்ட் கொடுப்போம். ஸோ டிரான்ஸ்ஃபார்மர் ஐ மியூ ஐ ஒமேகான்ற 2 கரண்ட்டை எடுத்துக்கும். அந்த 2 கரண்ட்டை எனக்கு ஒர்க் பண்ணுதான்னு பார்த்தா கிடையாது. பவர் டிரான்ஸ்ஃபரில் இன்வால்வ் ஆச்சுன்னு பார்த்தா கிடையாது. ஸோ அந்த 2 எப்பவுமே என்ன பண்ணோம்னா டிரான்ஸ்ஃபார்மரை ஒரு மேக்னெட்டாக மாற்றுறதுக்காக ஐ மியூ தேவைப்பட்டிருக்கும். இப்போ அது ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டாக மாறுச்சு இல்லை, அதில் ஐரன் லாஸஸ் அக்கர் ஆகும். அந்த ஐரன் லாஸை நம்ம காம்பன்சேட் பண்றதுக்காக கொடுத்த லாஸஸ் ஐ ஒமேகா. மேக்னெட்டிக் மீடியமை கிரியேட் பண்றதுக்காக கொடுத்த கரண்ட் இஸ் ஐ மியூ. இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, ஐ மியூன்றது இட் இஸ் யூஸ்டு டு கிரியேட் த மேக்னெட்டிக் மீடியம். ஐ ஒமேகான்றது இட் இஸ் யூஸ்டு டு காம்பன்சேட் த கோர் லாஸ். இப்போ டிரான்ஸ்ஃபார்மர்ல கோர் லாஸ் ஆகுது, அந்த லாஸை காம்பன்சேட் பண்றதுக்காக அடிஷனலா எடுத்துக்கிட்ட கரண்ட் தான் ஐ ஒமேகா. ஓகேங்களா, இப்போ பாருங்க, இப்போ தேர்ஃபோர் அதனால எனக்கு அதிகமான ஃப்ளக்ஸ் வரணும்னா நீங்க அதிகமான மேக்னடைசிங் கரண்ட்டை கொடுத்தீங்கன்னா தட் இஸ் நோ யூஸ் பா. ஓகேயா, நீங்க இங்க தேவைப்படுற மேக்னடைசிங் கரண்ட்டை கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். வென் ஐ மியூ இன்க்ரீசஸ், நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஐ மியூ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா பவர் ஃபேக்டர் டெஃபினட்டா போரா மாறிடும். ஓகே, இதை நம்ம பின்னாடி பார்ப்போம். இது நோட்டு. ஓகேங்களா, இதெல்லாம் நீங்க பின்னாடி நான் உங்களுக்கு ஃபேஸர் வரைகிறப்ப சொல்றேன். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதனால எப்பவுமே என்னோட ஃப்ளக்ஸ் அதிகமாக வரணுன்றதுக்காக ஐமியூவை இன்க்ரீஸ் பண்ணவே மாட்டோம். ஸோ நம்ம ரிலக்டன்ஸை குறைக்க தான் ட்ரை பண்ணுவோம். ரிலக்டன்ஸை குறைச்சோம்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன குறைய போகுது, ரிலக்டன்ஸை நம்ம குறைச்சோம்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்ன ஆக போகுது, என்னோட ஃப்ளக்ஸ் இன்க்ரீஸ் ஆக போகுது. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், லோவஸ்ட் ரிலக்டன்ஸ் இருக்கிற ஒரு மெட்டீரியலை ப்ரிஃபர் பண்ணுறோம். ஓகேயா, ஸோ இதுதான் என்னோட இம்பார்ட்டன்ட். இட் ஷுட் ஹேவ் லோவஸ்ட் ரிலக்டன்ஸ். ஓகேயா, அப்போ லோவஸ்ட் ரிலக்டன்ஸ் இருந்தா இங்க பாருங்க, இப்போ லோவஸ்ட் ரிலக்டன்ஸ் இருந்தா நம்மளோட மேக்னடைசிங் கரண்ட் அதிகமாக கொடுக்கணும்னு அவசியம் இருக்கா, கிடையாது. ஒருவேளை நீங்க இதை கொடுக்கலன்னா நீங்க மேக்னடைசிங் கரண்ட் அதிகமாக கொடுத்தாதான் ஃப்ளக்ஸ் வந்திருக்கும் சார். ஆனா நான் என்ன பண்ணவில்லை, ஸோ இந்த ஐமியூவை இன்க்ரீஸ் பண்ண விரும்பல. ஏன்னா பவர் ஃபேக்டர் குறைஞ்சிரும் நீங்க ஐமியூ அதிகமாக கொடுத்தீங்கன்னா. அதனால நான் ரொம்ப கம்மியான ரிலக்டன்ஸை ப்ரிஃபர் பண்றேன். ஸோ இப்போ நீங்க ரிலக்டன்ஸை கம்மி பண்ணதுனால ஐமியூவை இன்க்ரீஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லாம போயிடுது. ஓகேங்களா, பிகாஸ் ஆஃப் திஸ். ஸோ இந்த லோவஸ்ட் ரிலக்டன்ஸ் இருக்கிற மெட்டீரியல்னால தான் என்னோட ரிலக்டன்ஸ் என்னவா ஆகுதுன்னா, அதாவது மேக்னடைசிங் கரண்டோட ரெக்குயர்மெண்ட், ஐமியூவோட ரெக்குயர்மெண்ட் குறையுது. ஓகேயா, ரிலக்டன்ஸ் கம்மியாச்சுன்னா எப்பவுமே இது ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டிப்பா. ஸோ ரிலக்டன்ஸ் கம்மி ஆகுதுன்னா ஐமியூ ரொம்ப கம்மியா தேவைப்படும். ஓகேயா, பவர் ஃபேக்டர் ரொம்ப குட்டா இருக்கும். அதுவே நீங்க ரிலக்டன்ஸை கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், ரிலக்டன்ஸ் அதிகமாக்கிட்டீங்க, ரிலக்டன்ஸ் கம்மியா இல்லாம ரொம்ப அதிகமா இருக்கு, என் சர்க்கியூட்ல அப்போசிஷன் ரொம்ப அதிகமா இருக்குன்னா அந்த சர்க்கியூட்ல ஃப்ளக்ஸை கொடுக்கறதுக்கு, ஃப்ளக்ஸை
அலோவ் பண்ணுறதுக்காக ஃப்ளக்ஸை அனுப்புறதுக்காக நீங்கள் அதிகமான மேக்னடைசிங் கரண்ட்டை கொடுத்து தான் ஆகணும். ஓகேங்களா? ஸோ அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரிலக்டன்ஸ் குறைச்சிட்டிங்கன்னா ஸோ உங்களால் கம்மியான மேக்னடைசிங் கரண்ட்லேயே நிறைய ஃப்ளக்ஸை கொடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்ததாக இதோட ஃபீச்சர்ஸில் அடுத்த பாயிண்ட் என்னன்னா, it requires very low excitation to flow the flux. கரெக்டா? இப்போ நம்ம பார்த்தோம்ல, it requires இந்த features of transformer core என்னவா இருக்கணும்ப்பா? so it should require very low magnetization current. It should requires very low magnetizing current to flow flux ன்னு சொல்லலாம், இல்லை establish flux. கரெக்டா? ஃப்ளக்ஸை வந்து செகண்டரியில் establish flux on secondary. ஓகேங்களா? ஸோ என்னோட ஃப்ளக்ஸஸை ரொம்ப கம்மியாக அதிகமாக எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக நீங்கள் வந்து ரொம்ப கம்மியான மேக்னடைசிங் கரண்ட்டை எடுத்துக்கணும். ஓகேங்களா? இட் ஷுட் ரெக்வயர்ஸ் வெரி லோ மேக்னடைசிங் கரண்ட் டு எஸ்டாப்ளிஷ் ஃப்ளக்ஸஸ் ஆன் செகண்டரி. ஓகேங்களா? ஸோ அடுத்ததா என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கணும் டிரான்ஸ்ஃபார்மரில்? டிரான்ஸ்ஃபார்மரோட கோரோட வேலை என்னன்னு தெரியும். அந்த வேலையை பொறுத்து தான் நான் இதெல்லாம் சொல்கிறேன். சிம்பிளாக ஒரு ஃப்ளக்ஸை பிரைமரியிலிருந்து செகண்டரிக்கு எடுத்துகிட்டு போகணும். அப்படி எடுத்துகிட்டு போகிறதுக்காக அந்த பாத்தில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கணும்? அந்த பாத்துக்கு ரொம்ப கம்மியான ரிலக்டன்ஸ் இருந்தால் தான் ரொம்ப கம்மியான மேக்னடைசிங் கரண்ட்டுக்கு கொடுத்து என்னால் ஃப்ளக்ஸை நிறைய அனுப்ப முடியும். ஸோ இதை தான் இப்போ நம்ம எழுதியிருக்கோம். இப்போ இந்த பாயிண்ட் இது தான் எனக்கு ரெப்ரசென்ட் பண்ணுது. அடுத்ததா, இட் ஷுட் ஹாவ் வெரி லோ ஹிஸ்டரிசிஸ் கோஎஃபிஷியன்ட். ஹிஸ்டரிசிஸ் கோஎஃபிஷியன்ட் நம்ம பார்க்கல, ஹிஸ்டரிசிஸ் லாஸ் எடி லாஸ் வரப்போ நான் சொல்கிறேன். இட் ஷுட் ஹாவ் வெரி லோ ஹிஸ்டரிசிஸ் கோஎஃபிஷியன்ட். ஓகேங்களா? அடுத்ததா, டிரான்ஸ்ஃபார்மரோட கோருக்கு அதோட ஹிஸ்டரிசிஸ் கோஎஃபிஷியன்ட் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கணும். ஸோ therefore it reduces hysteresis losses. ஓகேங்களா? அப்படி இருந்தாதான் என்னோட ஹிஸ்டரிசிஸ் லாசஸ் ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ ஜஸ்ட் இப்போ இதோட ரெப்ரசன்டேஷன் மட்டும் நான் கொடுக்குறேன், இதை பத்தி பின்னாடி நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இது எப்படி வருதுன்னே நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஓகேங்களா? ஒமேகா ஹெச் ஹிஸ்டரிசிஸ் லாஸ், டபிள்யூன்றது லாஸு, ஹெச்ன்றது ஹிஸ்டரிசிஸ் லாஸை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ பி மேக்ஸ், ஸோ இதோட பவர் எக்ஸ், இதுதான் என்னோட ஹிஸ்டரிசிஸ் கோஎஃபிஷியன்ட் இன்டூ ஃப்ரீக்வன்சி இன்டூ வால்யூம் ஆஃப் கோர். எஃப்ன்றது ஃப்ரீக்வன்சி, சப்ளை ஃப்ரீக்வன்சி. ஸோ வின்றது வால்யூம் ஆஃப் த டிரான்ஸ்ஃபார்மர் கோர். ஓகேங்களா? இந்த 3 பேராமீட்டரை பொறுத்து தான் என்னோட ஹிஸ்டரிசிஸ் லாஸ் டிபெண்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? இது என்னோட ஹிஸ்டரிசிஸ் லாஸ். ஸோ ஹிஸ்டரிசிஸ் லாஸ் எப்பவுமே ஃப்ரீக்வன்சியோட பேராமீட்டர், ஃப்ரீக்வன்சிக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். ஓகேங்களா? அப்போ ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் கோர்னா என்னப்பா இருக்கணும்? கண்டிப்பாக இவன் என்ன பண்ணணும்? என்னோட மொத்த ஃப்ளக்ஸையும் செகண்டரிக்கு கொடுக்கணும். அப்படி கொடுத்தாதான் என்னோட செகண்டரியில் நிறைய இஎம்எஃப் வரும். அப்படி இருக்கணும்னா பர்மியபிலிட்டி, ரிலக்டன்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். அடுத்ததான் இந்த ஹிஸ்டரிசிஸ் லாஸும் ரொம்ப கம்மியாக இருக்கணும்னா இட் ஷுட் ஹேவ் வெரி லோ ஹிஸ்டரிசிஸ் கோஎஃபிஷியன்ட். ஸோ இந்த இடத்துல எக்ஸ்ன்னு நம்ம சொல்லியிருக்கோம்ல, திஸ் இஸ் வாட் hysteresis coefficient. ஓகேங்களா? இதுதான் என்னோட hysteresis coefficient. so for silicon இருந்துச்சுன்னு வெச்சுக்கோங்களேன், for silicon steel, ஓகே, silicon steelக்கு x is 1.6. அடுத்ததா ஜெனரலா நம்ம எதை செலக்ட் பண்ணுவோம்னா, generally we select x ranges from 1.5 to 2.5. ஓகேங்களா? ஸோ எப்பவுமே நம்ம ஜெனரலா இந்த அளவு ஹிஸ்டரிசிஸ் கோஎஃபிஷியன்ட்டை தான் எடுத்துக்குவோம். ஓகேங்களா? ஸோ இந்த அளவுக்கான ஹிஸ்டரிசிஸ் கோஎஃபிஷியன்ட்டை தான் நம்ம எடுத்துக்குவோம். எக்ஸ்ன்றது ஹிஸ்டரிசிஸ் கோஎஃபிஷியன்ட் பா. ஓகேங்களா? சிலிகான் ஸ்டீலுக்கு 1.6,
சிலிகான் ஸ்டீலோட ஹிஸ்டெரிசிஸ் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா 1.6. அடுத்ததா ஜென்ரலா அதோட ரேஞ்சு நம்ம செலக்ட் பண்றது. ஜென்ரலி வி செலக்ட் எக்ஸ் ரேஞ்சஸ் ஃப்ரம் 1.5 to 2.5. ஓகே, ஸோ இப்போ ஹிஸ்டெரிசிஸ் லாஸஸ் ரொம்ப கம்மியாக இருக்கணும்னா ரொம்ப கம்மியான ஹிஸ்டெரிசிஸ் கோஎஃபிஷியன்ட்டை நம்ம ப்ரிஃபர் பண்ணுறோம். தேர்ஃபோர் வி செலக்ட் சிலிகான். சிலிகானுக்கு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1.6 தான் இருக்கு. ஓகேயா, ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம 1.5 வரைக்கும் வச்சிருப்போம். பவர் டிரான்ஸ்ஃபார்மர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம 2.5 வரைக்கும் கூட வச்சிருப்போம். ஓகேங்களா, ஸோ ஒன்ஸ் நீங்கள் இந்த பவர் கோஎஃபிஷியன்ட் குறையுதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஹிஸ்டெரிசிஸ் லாஸ் கோஎஃபிஷியன்ட் குறையுதுன்னா எதை மீன் பண்ணுதுன்னா அதோட கெப்பாசிட்டி ரிலக்டன்ஸும் அதாவது பர்மியன்ஸும் குறையுதுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா, அதோட கெப்பாசிட்டி அதோட மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டியும் குறையுதுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா, அடுத்ததா நெக்ஸ்ட் சார், நெக்ஸ்ட் என்னவா இருக்கணும் சார்? இட் ஷுட் ஹேவ் ஹிஸ்டெரிசிஸ் லாஸஸ் கம்மியாக இருக்கணும்னு சொல்லிட்டேன். ஸோ அடுத்ததா ஹிஸ்டெரிசிஸ் லாஸஸ் கம்மியாக இருக்கணும்னா ஹிஸ்டெரிசிஸ் கோஎஃபிஷியன்ட் கம்மியாக இருக்கணும். அதே மாதிரி இட் ஷுட் ஹேவ் வெரி லோ எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி. ஓகேங்களா, ஒருவேளை எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி அதிகமாச்சுன்னா டெஃபினட்டா அதனால ஒரு லாஸ் ஆகும். சிம்பிள் தான். இப்போ பாருங்க, இப்போ டிரான்ஸ்ஃபார்மர் கோர் இருக்காம்ல, இந்த டிரான்ஸ்ஃபார்மரோட கோர்ல இந்த கோருக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ஒருவேளை இந்த கோர்ல ரொம்ப கம்மியான ரெசிஸ்டன்ஸ் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ டிரான்ஸ்ஃபார்மரோட பிரைமரி எனக்கு ஃப்ளக்ஸை கொடுக்குதா, இப்போ இந்த டிரான்ஸ்ஃபார்மரோட பிரைமரியோட ஃப்ளக்ஸ் என்ன பண்ணுது, செகண்டரியை மட்டும்தான் போய் கட் பண்ணுதா அப்படின்னு சொல்லி பார்த்தா கிடையாது. எஸ், இந்த டிரான்ஸ்ஃபார்மரோட கோர் இருக்கு பார்த்தீங்களா, அந்த வைண்டிங் டிரான்ஸ்ஃபார்மரோட வைண்டிங் இருக்குல்ல, அந்த டிரான்ஸ்ஃபார்மரோட வைண்டிங் என்னோட செகண்டரியை மட்டும்தான் கட் பண்ணுவான்னா கிடையாது சார். ஃப்ளக்ஸ் எல்லா இடத்தையும் கட் பண்ணும். ஓகேங்களா, இந்த கோரையுமே கட் பண்ணோம், செகண்டரியுமே கட் பண்ணோம். ஓகேங்களா, ஸோ இந்த ஃப்ளக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த கோரையும் கட் பண்ணோம், செகண்டரியும் கட் பண்ணும். ஓகேங்களா, இப்போ பாருங்க, எஸ் இந்த கோரில் இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும். அதே மாதிரி தான் இங்கே செகண்டரியில் உங்களோட வைண்டிங் இருக்குல்ல, செகண்டரியோட வைண்டிங்லேயும் இஎம்எஃப் வரும். அதே மாதிரி உங்களோட கோர்லயும் இஎம்எஃப் வரும். திஸ் ஆர் த இஎம்எஃப். ஓகேங்களா, ஸோ இஎம்எஃப் இன்டியூஸ்டு இன் கோர். சரி, எப்பவுமே நமக்கு ஃபாரடேஸோட கரெக்டா நமக்கு எப்பவுமே ஃபாரடேஸோட லா சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னு வச்சுக்கோங்கப்பா. அப்போ அந்த இடத்துல இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும். ஓகேங்களா, இப்போ பாருங்க, இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மரோட பிரைமரிக்கு ஒரு டைம் வேரியிங் ஃப்ளக்ஸை கொடுக்குறீங்க. பிகாஸ் நம்ம கொடுத்தது என்னன்னா டைம் வேரியிங் சப்ளை. அப்போ இவனோட ஃப்ளக்ஸ் என்னன்னா தட் இஸ் டைம் வேரியிங் ஃப்ளக்ஸ். இந்த கோர்ன்றது என்னப்பா, இட் இஸ் அ மெட்டீரியல் தானே. கோர் ஒரு டிரான்ஸ்ஃபார்மரோட கோர் ஒரு காமனா ஒரு இரும்பு எடுத்துக்கிறீங்க. ஓகேங்களா, ஒரு ஐரன் எடுத்துக்கிறீங்க, ஒரு ஸ்டீல் எடுத்துக்கிறீங்க. ஓகே, இப்போ ஒரு ஸ்டீலே எடுத்துக்கிறீங்க. கோரா நீங்க என்ன பண்றீங்கன்னா அஸ்யூம் இட் இஸ் ஸ்டீல். ஓகே, ஸ்டீல் கண்டக்ட் பண்ணுமா கண்டக்ட் பண்ணாதாப்பா? ஸ்டீல் இஸ் அ கண்டக்டர். டெஃபினட்டா ஸ்டீல்ன்றது இது ஒரு கண்டக்டர். அப்ப இது என்ன பண்ணிருக்கோம், இந்த ஃப்ளக்ஸ் இந்த கோர் மெட்டீரியல்ல போய் கட் பண்ணிருக்குமா? அதே மாதிரி இந்த ஃப்ளக்ஸ் இந்த செகண்டரியோட வைண்டிங்கை கட் பண்ணிருக்குமா? அப்ப செகண்டரி வைண்டிங்ல இஎம்எஃப் இன்டியூஸ் ஆச்சு. இதை போயிட்டு நீங்க லோட்ல கனெக்ட் பண்ணி வெளியே எடுத்துட்டு போயிட்டீங்க. திஸ் பிகம் யூஸ்ஃபுல்னா. ஸோ கரெக்டா, இது வந்து யூஸ்ஃபுல்லா மாறிடுது. ஆனா இந்த வைண்டிங்ல, அதாவது என்னோட பிரைமரி ஃப்ளக்ஸ் செகண்டரி வைண்டிங்கை கட் பண்றப்ப அது யூஸ்ஃபுல். அந்த பிரைமரி ஃப்ளக்ஸ் கோர் டிரான்ஸ்ஃபார்மரோட கோரை கட் பண்ணுச்சுன்னா அது யூஸ்ஃபுல்லான்னு கேட்டால் கிடையாது. ஓகேங்களா, இப்போ இந்த இடத்துல இது டிரான்ஸ்ஃபார்மர் கோரை கட் பண்ணுதா? இப்போ இது வந்து இந்த டிரான்ஸ்ஃபார்மர் கோர்ல இருந்து நமக்கு எனர்ஜி வெளியே போகுமான்னா கிடையாது. என்னோட வைண்டிங்ல செகண்டரி வைண்டிங்ல கட் பண்ண எனர்ஜிஸ் மட்டும்தான் வெளியே போகும். அந்த டிரான்ஸ்ஃபார்மர் கோர்ல கட் பண்ணுது பார்த்தீங்களா, அது என்ன பண்ணும்னா, ஸோ இங்கே ஒரு டிரான்ஸ்ஃபார்மர்ல சர்க்குலேட்டிங் கரண்ட்டை ப்ரொவைட் பண்ணும். ஓகேயா, அப்போ திஸ் இஸ் சர்க்குலேட்டிங் கரண்ட் இன் த டிரான்ஸ்ஃபார்மர் பிகாஸ் ஆஃப் இன்டியூஸ்டு இஎம்எஃப் இன் த கோர். ஓகேங்களா, திஸ் இஸ் சர்க்குலேட்டிங் கரண்ட். டிரான்ஸ்ஃபார்மர்ல இருக்க போற சர்க்குலேட்டிங் கரண்ட். இது எதனால வருது சார்? பிகாஸ் ஆஃப் இன்டியூஸ்டு இஎம்எஃப் இன் கோர். சார் இப்போ இதனால என்ன சார் நடக்குது? எனக்கு ஹீட் லாஸ் தான் வருது. ஓகே, அப்ப லாசஸ் அதிகமா போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பவர் டிரான்ஸ்ஃபர் குறைஞ்சிருமே. நீங்க கொடுத்த பாருங்க, இங்க இந்த டிரான்ஸ்ஃபார்மர் 25 kVA டிரான்ஸ்ஃபார்மர். இப்போ இந்த 25 kVA ஓட பவர் ஃப்ளக்ஸா கன்வெர்ட் பண்ணி நான் கொடுத்துட்டேன். ஓகே, இப்போ இந்த ஃப்ளக்ஸஸ்
ஒரு 20 kVA மட்டும் தான் என்னோட செகண்டரி வைண்டிங்கை கட் பண்ணியிருக்குன்னு எடுத்துக்கிறேன். அடுத்ததா இந்த 5 kVA ஆஃப் ஃப்ளக்ஸ் என்ன பண்ணிருக்குன்னா இந்த டிரான்ஸ்ஃபார்மரோட கோரை தான் கட் பண்ணிருக்கு. அப்ப அந்த 5 kVA EMF என்ன பண்ணும், லோடுக்கு போக முடியாது. ஏன்னா லோடுக்கும் என்னோட அந்த லோட்ல இருக்கிற அந்த செகண்டரி வைண்டிங்க்கும் கோருக்கும் அக்ராஸா இன்சுலேஷன் நம்ம பண்ணி வச்சிருக்கோம். அதனால அங்க போக முடியாது. அது என்ன பண்ணும்னா இந்த டிரான்ஸ்ஃபார்மரோட கோர்லயே சர்க்குலேட் பண்ணி அதோட கரண்ட்டை ஹீட்டா லாஸ் பண்ணிடும். இப்போ therefore இந்த இடத்துல இந்த லாசஸ் எனக்கு அன்வான்டட், ரைட்? இந்த லாசஸ் எனக்கு அன்வான்டட். ஆக்சுவலி இந்த லாஸ்க்கு பேர் தான் எடி கரண்ட் லாஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இதை இன்னும் டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம், ஜஸ்ட் பின்னாடி நம்ம பார்ப்போம். ஓகே, அப்போ இங்க ஒரு சர்க்குலேட்டிங் கரண்ட்னால ஒரு லாஸ் ஆகுது. இந்த லாஸ் வந்து அன்வான்டட். இப்போ இந்த லாசஸ் குறைக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்? இந்த கரண்ட் எதை டிபெண்ட் பண்ணுது? கரண்ட் வில் ஆல்வேஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த இன்டியூஸ்டு வோல்டேஜ் divided by பாத்தோட ரெசிஸ்டன்ஸ். கரெக்டா? இந்த இடத்துல சர்க்குலேட்டிங் கரண்ட் அதிகமானா தானே சார் லாசஸ் அதிகமாகும். இங்க பாருங்க, கரண்ட் அதிகமாச்சுன்னா தான் ஹீட் லாஸ் ஆனா I²R லாஸ் அதிகமாகும். கரெக்டா? ஸோ கரண்ட் அதிகமாகுது, I²R லாஸ் அதிகமாகுது. அப்போ நான் என்ன பண்ண விரும்புறேன், இந்த லாஸை குறைக்கணும்னா it must restrict the current first. கரெக்டா? நீங்க கரண்ட்டை வந்து ரொம்ப குறையுங்க. கரண்ட்டை நீங்க அந்த இடத்துல குறைச்சிட்டீங்கன்னா டெஃபினட்டா லாசஸ் குறைஞ்சிரும். அப்போ இந்த இடத்துல நீங்க கரண்ட்டை குறைக்கணும்னா அப்போ ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் கோர் இருக்கு பாத்தீங்களா, ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மரோட கோர் என்ன பண்ணலாம்? we need to increase. கரெக்டா? ஸோ அப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர் கோரை நம்ம என்ன பண்ணணும்னா we need to increase. அப்போ இதோட டிரான்ஸ்ஃபார்மர் கோரை நீங்கள் ரெசிஸ்டன்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும். இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக உங்களோட கரண்ட் குறைஞ்சிரும். ஸோ ரெசிஸ்டன்ஸ் எப்படிலாம் இன்க்ரீஸ் பண்ணலாம்? சரி, இது ஒரு ஸ்டீல் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டேன்னா இப்போது இந்த ஸ்டீல்ன்றது இது ஒரு கண்டக்டர். ஓகே, திஸ் இஸ் வாட் கண்டக்டர். இப்போது இவனோட ரெசிஸ்டன்ஸை நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். அப்போ இது கூட ஒரு நான் கண்டக்டிங் மெட்டீரியலை ஆட் பண்ணுறேன். திஸ் இஸ் கண்டக்டர் ப்ளஸ் நான் கண்டக்டர். ஓகே, இது கூட ஒரு நான் கண்டக்டரான சிலிக்கானை ஆட் பண்ணுறேன் சார். ஓகே, தட்ஸ் இட். இப்போ சிலிக்கானை நான் ஆட் பண்ணதுனால இவனோட ரெசிஸ்டன்ஸ் என்னவாகும்னா இன்க்ரீஸ் ஆகிடும். ஓகே, அப்போ திஸ் இஸ் நாட் அ ஸ்டீல். நீங்கள் டிரான்ஸ்ஃபார்மரில் பார்த்தாலும் சரி, வேற எந்த இண்டக்ஷன் மிஷினில் பார்த்தாலும் சரி, எப்பவுமே நம்ம வெறுமனே ஸ்டீல் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ விச் இஸ் அ சிலிக்கான் ஸ்டீல். ஓகே, ஸோ வி ஆடட் சிலிக்கான். ஸோ சிலிக்கான் எத்தனை பர்சன்ட் ஆட் பண்ணுவோம்னா ஒரு 4ல இருந்து 5% ஆட் பண்ணுவோம். ஓகேங்களா? 100% ஆஃப் ஸ்டீல்ல ஒரு 4ல இருந்து 5% ஆஃப் சிலிக்கானை நம்ம ஆட் பண்ணுவோம். அப்படி அதை ஆட் பண்றதுனால என்னோட டிரான்ஸ்ஃபார்மர் கோரோட ரெசிஸ்டன்ஸ் என்னவாகுதுன்னா இன்க்ரீஸ் ஆகுது. கரெக்டா? பிகாஸ் ஆஃப் ஆடிங் த சிலிக்கான் it increases the resistance of the core. So resistance of the core increase ஆனா circulating current குறையுது, என்னோட losses குறையுது. This is the importance. ஓகேங்களா? அப்ப சிலிக்கானை நீங்க ஆட் பண்ணதுனால என்ன சார் நடந்துச்சு? டெஃபினட்டா என்னோட losses குறைஞ்சிருச்சு. ஓகே சார், இது மட்டுமே நம்ம பண்ணுவோமான்னு கேட்டால் கிடையாது. ஸோ இன்னொன்னும் நம்ம பண்ணுவோம். ஸோ ரெசிஸ்டன்ஸை வந்து சிலிக்கானை ஆட் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணலாம். அடுத்ததா இன்னொரு வழி இருக்கு. ஓகேங்களா? அடுத்ததா ரெசிஸ்டன்ஸ் நம்ம எதை டிபெண்ட் பண்ணதுன்னு பார்த்துருப்போம். ரெசிஸ்டிவிட்டி, லென்த்து, ஏரியா. கரெக்டா? ஸோ ரெசிஸ்டன்ஸ் எதை டிபெண்ட் பண்ணதுன்னா ரெசிஸ்டிவிட்டி, லென்த்து, ஏரியாவை டிபெண்ட் பண்ணுது. நமக்கு என்ன தெரியணும் சார்? ரொம்ப அதிகமான ரெசிஸ்டன்ஸ் இருக்கணும்னா ஸோ ரெசிஸ்டிவிட்டி, லென்த்தை பற்றி நான் எந்த சேஞ்சும் பண்ணல. அதோட ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, அதோட ஏரியாவை குறைக்க போகிறேன். இப்போ பாருங்க, ஸோ பிஃபோர் கேசஸில் நீங்கள் டிரான்ஸ்ஃபார்மரோட கோரை எடுத்துக்குங்க. பிஃபோர் கேஸில் டிரான்ஸ்ஃபார்மரோட கோரோட ஏரியா என்னன்னு பாருங்க. அடுத்ததா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா லேமினேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ எடி கரண்ட் குறைக்கிறதுக்காக நம்ம லேமினேட் பண்ணி குறைப்போம். ஸோ ஓகேங்களா? இப்போ பாருங்க, இது பிஃபோர் கேஸு. ஓகே, திஸ் இஸ் வாட் ஏரியா ஆஃப் திஸ் கோர். ஓகே, இது என்னோட ஏரியா. இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் ஏரியா. ஸோ கரெக்டாக இப்படி இன்டியூஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இஎம்எஃப், அதனால இந்த இருக்கிற ஃபுல் ஏரியாவையும் ஆக்குபை பண்ண முடியும். அதாவது இங்கே இன்டியூஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி போகும் எப்படின்னா போகும். கிளியரா? பிகாஸ் இந்த ஃபுல் ரேஞ்சுமே இட் இஸ் ஆக்குபைடு தான். ஓகே, ஸோ இப்போ இதுக்கு எவ்வளோ ஏரியா இருக்குது? ரொம்ப அதிகமான ஏரியா இருக்கா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா லார்ஜர் ஏரியா. ஸோ இப்போ லார்ஜ் ஏரியா இருந்துச்சுன்னா டெஃபினட்டா இட் ரிசல்ட்ஸ் ரெசிஸ்டன்ஸ் லெஸ். கரெக்டா?
ஏரியா ரொம்ப அதிகமாக இருக்குன்னா ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக தானேப்பா இருக்கும். அப்போ அதனால இவனோட ரெசிஸ்டன்ஸை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வில் பி வெரி வெரி லெஸ். ஓகே, ஸோ இது வந்து வித்தவுட் லேமினேஷன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், வித் லேமினேஷனோட போகிறோம் சார். ஓகே, இப்போ வித் லேமினேஷன்னா என்னன்னா சார், இப்போ அதே கோர் தான் சார், ஆனால் அந்த டிரான்ஸ்ஃபார்மர் கோரை நம்ம ஸ்லைசஸாக கட் பண்ணுறோம். இப்போ இது ஒரே ஒரு சாலிடு கோர். சாலிடு கோர்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியுது இல்லப்பா. சாலிடுனா ஃபுல்லாகவே இருக்கும். ஓகேங்களா, இட் இஸ் ஃபுல்லி ஆக்குபைடு, ஃபுல்லாக பாராக இருக்கும். ஓகேங்களா, ஃபுல்லாக பாராக இருக்கும், இரும்பாக இருக்கும். ஆனால் ஸோ இந்த இடத்துல இட் இஸ் நாட் அ சாலிட் கோர். ஓகேங்களா, இட் இஸ் அ லேமினேட்டட் கோர். இப்போ என்ன பண்ணியிருப்பேன்னா இந்த மாதிரி சாலிடாக இல்லாமல் இருக்கும் அது. ஓகே, இப்போ என்ன பண்ணுவேன்னா இட் இஸ் கட் இன்டு த ஸ்லைசஸ். இந்த மாதிரி 6-7 ஸ்லைஸாக நான் கட் பண்ணிடுவேன். ஓகேங்களா, ஜஸ்ட் நான் இப்போ உங்களுக்கு தெரியறதுக்காக கொஞ்சம் பெருசாக வரைகிறேன். பட் ப்ராக்டிக்கலி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்மால் தின் சைஸஸாக இருக்கும் இந்த பிளேட். ஓகே, இது எல்லாமே ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பிளேட் மாதிரி இருக்கும் சார். ஓகேங்களா, இந்த பிளேட் எல்லாமே அவங்க கோர் ஸ்டாகரிங் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் மூலமாக நெட்டு போல்டு போட்டு டைட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகே, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கட்டிங் டு த ஸ்மால் பீசஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கோரோட ஏரியாவும் என்னவாயிரும்னா குறைஞ்சிரும். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் ஒரே ஒரு பாத்து. ஸோ இதில் 4 பிளேட் ஆயிடுச்சு சார். இப்போது இது வந்து 4 பிளேட் செப்பரேட்டாக இந்த 4 பிளேட்டு. ஓகே, இந்த 4 பிளேட் ஒன்றா வச்சுருக்கேன், அவ்வளவுதான் டிஃப்ரெண்ட்டு. ஓகே, இப்போ பாருங்கள், இதில் ஒரு பர்டிகுலர் பிளேட்டில் இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஒரு பர்டிகுலர் பிளேட்டில் இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகுதுன்னா அந்த இஎம்எஃப்க்கு ஒரே ஒரு சின்ன மைன்யூட்டான பாத்து மட்டும்தான் இருக்குது, ரைட்? ஸோ இந்த பாத்தில் மட்டும்தான் இருக்குது. ஸோ இது ரொம்ப சின்ன ஏரியாண்ணா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதோட ஏரியான்றது ரொம்ப ரொம்ப ஸ்மால் ஆயிடுச்சு. தேர்ஃபோர் இப்போது இப்படி தான் நம்ம இதோட ரெசிஸ்டன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, ஸோ லேமினேட் பண்ணுறது மூலமாக ஒரு சாலிட் பாரை என்ன பண்ணிட்டோம், சின்ன சின்ன ஃபைன் பீசஸாக கட் பண்ணிட்டோம். அப்படி கட் பண்ணுறதுனால என்ன நடக்குதுன்னா அதோட ஏரியா நமக்கு ரெடியூஸ் ஆகுது. ஸோ ஏரியா ரெடியூஸ் ஆகுறதுனால ஸோ ரெசிஸ்டன்ஸ் என்ன சார் ஆகுதுன்னா இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன சார் நமக்கு நடக்கும்? எஸ், டெஃபினட்டாக இட் வில் ரிசல்ட் இன் டு வெரி லெஸ் லாஸ். கிளியரா? அப்போ தேர்ஃபோர் இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் இங்கே நம்ம எழுதிக்கலாமா? அப்போ என்ன பார்த்தோம்ப்பா? ஸோ என்னப்பா நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கோம்? எஸ், டிரான்ஸ்ஃபார்மரோட ப்ராப்பர்ட்டிஸ், அந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஃபீச்சர்ஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர் கோர் என்னவா இருக்கணும்னு சொல்லி பார்த்தோமா? அடுத்ததான் நெக்ஸ்ட்டு அடுத்த ஃபீச்சர்ஸ் என்னப்பா எழுதலாம்? அப்போ டிரான்ஸ்ஃபார்மர் கோர் வந்து ஷுட் ஹேவ் வெரி ஹை ரெசிஸ்டன்ஸ்ன்னு சொன்னேண்ணே, இங்கே எழுதிருக்குமா அதை நம்ம ஜென்ரலி? ஓகே, இதை நம்ம எழுதலை. ஸோ கரெக்ட். அடுத்ததா த டிரான்ஸ்ஃபார்மர் கோர் ஷுட் ஹேவ் ஹை ரெசிஸ்டிவிட்டி. ஓகேங்களா, ஹை கண்டக்டிவிட்டி இருக்கக்கூடாது. டிரான்ஸ்ஃபார்மர் கோரை பொறுத்த வரைக்கும் ஹை கண்டக்டிவிட்டின்றது இருக்கக்கூடாது. அதை நீங்கள் மாற்றி போடக்கூடாது. கண்டக்டிவிட்டி இங்கே மீனே கிடையாது. டிரான்ஸ்ஃபார்மர் கோருக்கு வி டோன்ட் வாண்ட் கண்டக்டிவிட்டி. ஓகே, ஸோ அடுத்ததா நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா டிரான்ஸ்ஃபார்மர் கோர் ஷுட் ஹேவ் ஹை ரெசிஸ்டிவிட்டி. ஸோ 4 பாயிண்ட் முடிஞ்சிருக்கா? 5th பாயிண்ட். ஓகே, த டிரான்ஸ்ஃபார்மர் கோர் ஷுட் ஹேவ் high resistivity. That is no conductivity. ஓகேங்களா, that is no conductivity, very low conductivity. ஓகேங்களா, அதாவது என்ன பண்ணணும்? ஸோ ரொம்ப அதிகமான ரெசிஸ்டிவிட்டி இருக்கணும், விச் மீன் லோ கண்டக்டிவிட்டி. இது எப்படி நான் அச்சீவ் பண்ணுறேன்? இது எப்படி அச்சீவ் பண்ணுறேன்னு இப்போ நம்ம பார்த்தோம்ல. ஸோ ஒன்று, நீங்கள் சிலிக்கான 4லிருந்து 5% ஆட் பண்ணுங்கள். சிலிக்கான 4லிருந்து 5% ஆட் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கோட கண்டக்டிவிட்டி குறைஞ்சிரும், ரெசிஸ்டிவிட்டி கூடிடும். ஓகே, ஒரு கண்டக்டர் ஒரு நான் கண்டக்டர் செமிகண்டக்டரோட ஆட் பண்ணுறப்போ ஸோ என்னவாகும்னா ரெசிஸ்டிவிட்டி அதிகமாகிடும், ரைட்? அது மாதிரி தான் நான் இப்படி இம்ப்ரூவ் பண்ணுறேன்.
The transformer core should have high resistivity, that is low conductivity. Okay, it is achieved by adding a silicon of 4 to 5%. It is achieved by adding a of 4 to 5%. Okay, so it is achieved by adding a silicon of 4 to 5%. Okay, to the normal steel. கரெக்டா? நம்ம 4 ல இருந்து 5% ஆட் பண்ணனும். இன்னும் அதிகமா ஆட் பண்ணோம்னா பொதுவா அது brittle நேச்சர் வந்துரும். சோ அந்த கோருக்கு உடையிற தன்மை வந்துரும். ஓகேங்களா? It is achieved by adding a silicon of 4 to 5% to the normal steel. சோ அடுத்ததா வேற எப்படி எல்லாம் இப்ப நம்ம இம்ப்ரூவ் பண்ணிருப்போம்? It is achieved by and also and it is achieved by. சோ வேற எப்படி அச்சீவ் பண்றோம்? Yes, by laminating the transformer core. கரெக்ட்டா? நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் transformer core laminate பண்றதுனாலயும் என்னால ரெசிஸ்டன்ஸ் இன்கிரீஸ் பண்ண முடியும். It is also achieved by ஓகேங்களா? and it is also achieved by transformer core. ஓகேங்களா? அடுத்ததா சரி இப்ப இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல நம்ம பார்த்தோம்ல, it should have high permeability, it should have lowest reluctance ன்னு சொல்லி இருக்கேன்ல. சோ அப்போ இந்த மெட்டீரியலுக்கு பேரு தான் magnetic material. ஓகே, அப்போ இந்த மெட்டீரியல் என்னவா இருக்கும்னா it should be ferromagnetic material இருக்கும். ஓகேங்களா? probably the transformer cores ஆக்சுவலா இப்போ என்னன்னா சார் நான் இங்க மேல சொன்னேன் பாத்தீங்களா, இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் இருக்கிற ஒரு மெட்டீரியலை பத்தி தான் இப்போ நான் எடுத்துக்க போறேன். ஏன்னா இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் எனக்கு இருக்கணும்னு ஃபர்ஸ்ட் சொல்லிட்டேன். அடுத்ததான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கிற மெட்டீரியல் என்ன அப்படின்றத நான் சொல்றேன். ஓகேங்களா? காமனா ஸோ நம்ம வந்து ஸ்டீலை யூஸ் பண்ணோம்னு சொன்னோம் பாத்தீங்களா. இந்த ஸ்டீல்ன்றது இட் இஸ் அ ஃபெர்ரோமேக்னெட்டிக் மெட்டீரியல். ஸோ யூசுவலி we use ferromagnetic material as transformer core. ஓகேங்களா? ஃபெர்ரோமேக்னெட்டிக் மெட்டீரியலை தான் நம்ம பொதுவா டிரான்ஸ்ஃபார்மரோட கோரா யூஸ் பண்றோம் சார். ஓகேங்களா? ஸோ இங்க நம்ம ப்ராபப்ளி யூஸ் பண்றது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா this is silicon steel. ஓகே, இந்த சிலிக்கானை எதுக்கு ஆட் பண்ணணும்ன்றதை நான் இங்க சொல்லியிருக்கேன். டு அச்சீவ் ஹை ரெசிஸ்டிவிட்டி, லாசஸை குறைக்கிறதுக்காக தான் நான் சிலிக்கானை ஆட் பண்றேன். ஸோ இந்த ஸ்டீல் எதுக்காக? என்னோட ஃப்ளக்ஸை வந்து ப்ரொவைட் பண்றதுக்காக, நிறைய ஃப்ளக்ஸை ப்ரொவைட் பண்றதுக்காக. இந்த இடத்துல இது ஒரு காம்பினேஷன், இது ஒரு அலாய். கரெக்டா? இந்த அலாய் ஏன் வரேன்னா சிலிக்கானை நான் யூஸ் பண்ணேன்னா அதிகமான ஃப்ளக்ஸஸை என்னால் கொடுக்க முடியும், அதிகமான பவர் டிரான்ஸ்ஃபர்ஸை கொடுக்க முடியும். ஆனா பட் லாசஸ் அக்கர் ஆகுது. அந்த லாசஸை குறைக்கிறதுக்காக நான் சிலிக்கானை ஆட் பண்றேன். சிலிக்கான் இஸ் டு ரெடியூஸ் லாஸ். So steel is used to allow more flux. கரெக்டா? ஆக்சுவலி இந்த மாதிரி ஒரு சிலிக்கான் ஸ்டீலோ இல்ல ஒரு சிஆர்ஜிஓ ஸ்டீலோ இல்ல ஒரு காஸ்ட் ஸ்டீலோ ஒரு காஸ்ட் ஐரனோ இந்த மாதிரியான மெட்டீரியல்ஸை நம்ம ப்ரிஃபர் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான ஒரு மெட்டீரியலில் தான் நீங்கள் டிரான்ஸ்ஃபார்மரோட கோரை மேனுஃபேக்சர் பண்ணணும். அப் டு திஸ் எந்த டவுட்டும் இல்லைல்ல. அப்போ அடுத்தது போகலாம்ல. அப்போ டிரான்ஸ்ஃபார்மரோட கோரை நம்ம எதில் மேனுஃபேக்சர் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு புரிஞ்சிச்சு. ஓகேங்களா? டிரான்ஸ்ஃபார்மரோட கோரை நீங்கள் இப்படி தான் செலக்ட் பண்ணணும். அடுத்ததா இப்போ இந்த டிரான்ஸ்ஃபார்மரோட கோரை நீங்கள் பார்க்குறீங்க. இந்த டிரான்ஸ்ஃபார்மரோட கோரில் என்ன நடக்குதுன்னு நம்ம பார்க்குறோம். ஸோ மேக்னடைசேஷன் நடக்குது. கரெக்டாக? இந்த டிரான்ஸ்ஃபார்மர் கோரை தான் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? மேக்னடைஸ் பண்ண போகிறீங்க. இங்கே பாருங்கள், சிம்பிளாக இது என்னோட டிரான்ஸ்ஃபார்மர் கோரு. இப்போ என்ன பண்ண போறோம்ப்பா? நம்ம மேக்னடைஸ் பண்ண போறோம்ல. அப்போ இதோட மேக்னடைசிங் ப்ரொசீஜர் கூட ஒன்று இருக்கு. ஸோ நீங்க மேக்னடைஸ் பண்றீங்கன்னா அந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸை பொறுத்த வரைக்கும் அதோட ஷேப்பை நீங்க பார்க்கணும். எந்த டைரக்ஷன்ல நீங்க மேக்னடைஸ் பண்றீங்க? நம்ம கெமிஸ்ட்ரியில பார்த்துருப்போம்லப்பா, எஃப்சிசி லேட்டிஸ், பிசிசி லேட்டிஸ் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரக்சர் பார்த்துருப்போம். லேட்டிஸ் ஸ்ட்ரக்சர்ஸ்.
கரெக்டா? ஸோ என்னோட அந்த லாட்டிஸ் ஸ்ட்ரக்சர்ஸை வச்சு நான் இதை சொல்கிறேன். நீங்கள் ஒரு ஸ்டீல் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு ஸ்டீலோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா, ஸ்டீலோட ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னா லாட்டிஸ் ஸ்ட்ரக்சரை பற்றி நான் பேசுகிறேன்ப்பா. ஸோ தட் இஸ் பிசிசி, பாடி சென்டர்டு கியூபிக். ஓகேயா? ஒரு ஸ்டீலோட லாட்டிஸ் ஸ்ட்ரக்சர் என்னன்னா தட் இஸ் பிசிசி, பாடி சென்டர்டு கியூப். ஓகே, ஸோ இப்போ அந்த ஸ்டீலில் நீங்கள் எப்படி மேக்னடைஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கம்மியான மேக்னடைசேஷன் கரண்ட் வரும் அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஓகே, சரி, இப்போ இந்த ஸ்டீலை எடுத்தீங்கன்னா இப்போ இது எக்ஸாம்பிள், இதோட மேக்னடைசேஷன் இப்போ நீங்கள் ஃப்ளக்ஸ் எப்படி ப்ரொவைட் பண்ணுறீங்கப்பா. ஓகேங்களா? ஸோ இப்போ ஃப்ளக்ஸை நீங்கள் ப்ரொவைட் பண்ணுறீங்க. ஸோ இப்போ ஃப்ளக்ஸை ப்ரொவைட் பண்ணுறப்போ என்னோட ஃப்ளக்ஸுக்கு இதில் எந்த பாத்து ரொம்ப ஈஸியான மேக்னடைசேஷனை கொடுக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போமா. பாருங்க, ஒரே நிமிஷமா. இப்போ இந்த ஃப்ளக்ஸ் நான் இருக்கு சார், இந்த ஃப்ளக்ஸுக்கு எந்த பாத்துல போறப்ப ஈஸியா ஃபீல் பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்ப்போமா. இது ஏபி. ஓகேங்களா? ஸோ இட் இஸ் அலாங் த கியூபிக் எட்ஜ். ஓகேங்களா? இது என்னோட கியூப் எட்ஜ். ஓகே, இந்த மாதிரி கியூப் எட்ஜா இருக்கலாம். ஸோ இந்த கியூப் எட்ஜில் ஃப்ளக்ஸ் போகலாம். கரெக்டாக? இந்த கியூப் எட்ஜில் போகிறப்போ ஒரு மேக்னடைசிங் கரண்ட் கொடுக்குறேன். அதுவே இந்த கியூப் எட்ஜ் இல்லாமல் இந்த கார்னர்ஸ் சார், ஓகே, சி இது ஏபின்னு எடுத்துக்கிட்டேன், இது சி, ஏசி அலாங் ஏசி வழியாக போகுதுன்னு எடுத்துக்கிறேன். அலாங் ஏசி வழியாக ஒரு மேக்னடைசிங் கரண்ட். அதே மாதிரி இது ஏடி. ஓகே, அலாங் ஏடி. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐ மியூ ரெக்வயர்டு ஃபார் ஏபி இஸ் லெஸ்ஸர் தேன் ஐ மியூ ரெக்வயர்டு ஃபார் ஏசி. ஓகேங்களா? ஸோ ஏபிசி கிடையாது, இல்லை ஏசி. ஐ மியூ ரெக்வயர்டு ஃபார் ஏசி இஸ் லெஸ்ஸர் தேன் ஐ மியூ ரெக்வயர்டு ஃபார் ஏடியாக இருக்கும் சார். ஓகேங்களா? ஒரு சிலிக்கான் ஸ்ட்ரக்சர் எடுக்கிறீங்கனால அதில் வந்து என்னோட ஷேப்பை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். அந்த லாட்டிஸ் வந்து பிசிசியாக இருக்கிறப்போ நீங்கள் அதோட எட்ஜஸில் கரண்ட்டை கொடுத்தீங்கன்னா அப்போ எனக்கு தேவைப்படுற மேக்னடைசிங் கரண்ட்ன்றது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக இந்த பாயிண்ட் எழுதிக்கலாம். ஸோ த ஹையஸ்ட் பர்மியபிலிட்டி இட் இஸ் அச்சீவ்டு ஆன் த கியூப் எட்ஜஸ். ஓகேங்களா? ஸோ எனக்கு எங்கே ஹையஸ்ட் பர்மியபிலிட்டிஸ் இருக்கும், அந்த டிரான்ஸ்ஃபார்மர் கோர்லேயே எனக்கு எங்கே அதிகமான மேக்னடைசேஷன்ஸ் நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்னோட எட்ஜஸில் தான்ப்பா நடக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்ததா இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த எட்ஜஸில் நடக்கிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்றத பார்ப்போம். அப்போ தேர்ஃபோர் அதே மாதிரி மற்ற இடத்துலையும் எனக்கு நிறைய ஃப்ளக்ஸ் போனோம்னா அப்போ என்ன ப்ராசஸ் பண்ணுறோம் அப்படின்றதும் பார்ப்போம். ஓகேங்களா? அடுத்ததா த ஹையஸ்ட், இப்போ நம்ம பார்த்தோம்லப்பா, இந்த பாயிண்ட்டை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஓகே, த ஹையஸ்ட் permeability when magnetization along the cube edges. The highest permeability is found when the magnetization along the cube edges. ஓகேங்களா? என்னோட மேக்னடைசேஷன் அதிகமாக எங்கே நடக்கும்னா என்னோட கியூப் எட்ஜஸ்ல தான். ஸோ தேர்ஃபோர் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை யூனிஃபார்மான டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் பண்ணணும்னா, ஓகேங்களா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் யூனிஃபார்மாக தான் இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் வெறுமனே இந்த சிலிக்கான் ஸ்டீலை யூஸ் பண்ணீங்கன்னா இந்த கியூப் எட்ஜஸ்ல மட்டும் அதிகமான மேக்னடைசிங் கரண்ட், ரொம்ப கம்மியான மேக்னடைசிங் கரண்ட் தேவைப்படும். ஓகேங்களா? ஃப்ளக்ஸ் பார்த்தீங்கன்னா சிம்பிள் தான்ப்பா. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளக்ஸு காமனாக இந்த ஸ்ட்ரக்சரில் போகுது. இப்போ என்ன பண்ணுறேன்னா இதை நான் ஒரு பீஸை கட் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலி இதுதான்ப்பா அது. ஓகேங்களா? இந்த ஒரு பீஸை ஸ்மாலாக கட் பண்ணி இங்கே நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஓகே, அந்த டிரான்ஸ்ஃபார்மரோட கோர்ல இருந்து ஒரு பீசஸை நான் ஸ்மாலாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ அடுத்ததாக அந்த பீசஸ்க்கு நம்ம ஃப்ளக்ஸை கொடுத்துருந்தப்போ அந்த ஃப்ளக்ஸு இந்த ஏபின்ற ஒரு அந்த கார்னர் எட்ஜஸ்ல போகிறதுக்கு மட்டும் ரொம்ப கம்மியான மேக்னடைசிங் கரண்ட்டை எடுத்துக்குது.
ஆனா மற்ற இடத்துல நீங்க ஃப்ளோ ஆகுறப்பெல்லாம் ரொம்ப அதிகமான மேக்னடைசிங் கரண்ட்டை எடுத்துக்குது. புரியுது தானே? இந்த கோரை நீங்க எடுத்துக்கிறேன், இந்த கோர்ல இருந்து ஒரு சின்ன பீஸை கட் பண்ணி நான் அதை ஸ்டடி பண்றேன். அதை ஸ்டடி பண்றப்ப தான் எனக்கு தெரியுது இந்த கோரோட எட்ஜஸ்ல மட்டும் ரொம்ப கம்மியான மேக்னடைசிங் கரண்ட்டும், மற்ற இடத்துல நீங்க போனோம்னா ஃப்ளக்ஸ் ரொம்ப அதிகமான மேக்னடைசிங் கரண்ட்டும் தேவைப்படுதுன்னு தெரியுது. ஸோ இப்போ இது அன்ஈவனா தானே இருக்கு. இந்த ஃப்ளக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் யூனிஃபார்ம் ஃப்ளக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன். அப்பா திஸ் இஸ் நாட் அட் ஆல் யூனிஃபார்ம் ஃப்ளக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன், இட் இஸ் அ நான் யூனிஃபார்ம் ஃப்ளக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன். கரெக்டா? இப்போ நான் யூனிஃபார்ம் ஃப்ளக்ஸ் டிஸ்ட்ரிபியூட் ஆச்சுன்னா நிறைய ஃப்ளக்ஸ் போக முடியுமா சார்? இந்த இடத்துல எட்ஜஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய ஃப்ளக்ஸ், ஸோ இங்க பாத்தீங்கன்னா கம்மியான ஃப்ளக்ஸ். அப்போ இதை வந்து யூனிஃபார்மான ஃப்ளக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணோம்னா ஹீட் ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம்ப்பா. ஓகேங்களா? ஸோ கோல்ட் ரோலிங் ஹீட் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கும். ஸோ அந்த ட்ரீட்மெண்ட் நம்ம பண்றதுனால என்னோட இந்த ஃப்ளக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் இருக்குல்ல அதை யூனிஃபார்மா மாற்ற முடியும். அதாவது த்ரூ அவுட் த டிரான்ஸ்ஃபார்மர் கோர்லயே ஃப்ளக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷனை யூனிஃபார்மா மாற்ற முடியும். ஓகேங்களா? ஸோ அந்த ப்ராசஸ் பண்றோம். ஸோ இப்போ இதுவும் கேட்பாங்க, ஸோ எதுக்காக நீங்க வந்து ஃப்ளக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணணும்? ஃப்ளக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் பண்ணாதான் எனக்கு அதிகமான ஃப்ளக்ஸ் கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் நீங்க சிஆர்ஜிஓ பண்றீங்க. சிஆர்ஜிஓன்றது ஒரு ப்ராசஸ். சிஆர்ஜிஓவா இருக்கலாம், ஹாட் ரோல்டு அந்த ப்ராசஸ் இருக்கலாம், ஹாட் ரோலிங் இருக்கலாம், கோல்ட் ரோலிங் இருக்கலாம். இந்த மாதிரி எந்த ப்ராசஸ்னா நீங்க பண்ணி இந்த யூனிஃபார்ம் ஃப்ளக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷனை அச்சீவ் பண்றோம். ஓகே, ஸோ அடுத்ததா நெக்ஸ்ட் இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் எழுதிக்கலாம். யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் அப்டைன்டு பை கோல்ட் ரோலிங் கிரெயின் ஓரியன்டேஷன் ப்ராசஸ். ஸோ இந்த இடத்துல நமக்கு தெரியும் இட் இஸ் நான் யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ இட் ரிசல்ட்ஸ், இது கூட கண்டினியூ பண்ணிக்கலாம். இட் ரிசல்ட்ஸ் non-uniform distribution of flux, non-uniform flux distribution. ஓகேங்களா? இங்க பாத்தீங்கன்னா flux distribution யூனிஃபார்மா இல்ல. அப்ப therefore uniform distribution is obtained by uniform flux distribution is obtained by cold rolling grain orientation process. ஸோ இதுக்கு பேர் தான் சிஆர்ஜிஓ அப்படின்னு சொல்லுவாங்க, சிஆர்ஜிஓ ப்ராசஸ். ஸோ சிஆர்ஜிஓ பண்ணதுக்கு அப்புறமா தான் நம்ம இந்த ஸ்டீலை யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? திஸ் இஸ் நோன் as சிஆர்ஜிஓ ஸ்டீல். ஸோ எங்க நமக்கு ரொம்ப அதிகமான ஃப்ளக்ஸஸை டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அங்கே தான் சிஆர்ஜிஓ ஸ்டீலை யூஸ் பண்ணுவோம். லைக் பவர் டிரான்ஸ்ஃபார்மர், உங்களோட டிரான்ஸ்மிஷன் லைன்ல நீங்க பாக்குறீங்கல்லப்பா, அந்த டிரான்ஸ்மிஷன் லைன்ல இருக்கிற டிரான்ஸ்ஃபார்மருக்கு பேர் தான் பவர் டிரான்ஸ்ஃபார்மர். அந்த டிரான்ஸ்ஃபார்மர்ல நம்ம இதை எல்லாமும் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? ஸோ ஒரு நார்மல் சிலிகான் ஸ்டீல் தான்ப்பா இது, சிலிகான் ஸ்டீல் தான் இது. ஸோ இதில் நம்ம என்ன பண்றோம்னா சிஆர்ஜிஓ அப்படின்ற ஒரு ப்ராசஸ். இப்போ இது என்னவா மாறிடுதுன்னா சிஆர்ஜிஓ ஸ்டீலா மாறிடுது. தட்ஸ் இட். ஓகே, இப்போ இந்த சிஆர்ஜிஓ ஸ்டீல்ல நீங்க யூஸ் பண்றதுனால என்ன நமக்கு அச்சீவ் ஆகுது, என்ன நமக்கு கிடைக்குதுன்னா எஸ் நிறைய யூனிஃபார்மான ஃப்ளக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் கிடைக்குது. முன்ன இருந்த சிலிகான் ஸ்டீல்ல இருந்த ஃப்ளக்ஸ் டென்சிட்டியை விட ஸோ அதிகமான ஃப்ளக்ஸ் டென்சிட்டியை என்னால் இதில் தான் அச்சீவ் பண்ணியிருக்க முடியும். ஓகேங்களா? ஸோ டிரான்ஸ்ஃபார்மரோட கோர்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிஆர்ஜிஓவாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் சிங்க்ரனஸ் மெஷின்ஸ், இண்டக்ஷன் மெஷின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சிஆர்ஜிஓ யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ அதுக்கெல்லாம் என்ன யூஸ் பண்ணியிருப்போம்னா ஓகேங்களா, இண்டக்ஷன் மெஷின் ஆர் சிங்க்ரனஸ் மெஷின். ஸோ என்ன கோர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தட் இஸ் ஹார்ட் ரோல்டு, hard rolled non grained orientation, non grained oriented steel.
ஓகேங்களா. ஸோ இதுலெல்லாம் நமக்கு அவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டோம், ஏன்னா இதுக்கான ஆகிற காஸ்ட்ன்னு இருக்கு பார்த்தீங்களா. ஸோ அது ஒரு லிமிடேஷன் தான். ஆனால் பவர் டிரான்ஸ்ஃபார்மரை பொறுத்த வரைக்கும் பவர் டிரான்ஸ்ஃபார்மர் 24 மணி நேரம் லோட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்போது ஆஸ் மச் ஆஸ் நீங்கள் எவ்வளோ பண்ணுறீங்களோ அப்போ தான் என்னோட எஃபிஷியன்சியையும் இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஓகேங்களா. அதுக்காக நம்ம இந்த ஸ்ட்ரக்சருக்கெல்லாம் போகிறோம் என்னோட பவர் டிரான்ஸ்ஃபார்மர்ஸில். ஆனால் சிங்க்ரனஸ் மிஷின்ஸ்லையும் இண்டக்ஷன் மிஷின்ஸ்லையும் இவ்வளவு நம்ம பண்ண மாட்டோம். ஓகே, இப்போ இதோட கர்வை நான் வரைஞ்சு காமிக்கிறேன். இந்த ப்ராசஸ் பண்ணதுனால அதுக்கு தேவைப்பட போகிற ஃப்ளக்ஸ் டென்சிட்டியையும் மேக்னடைசிங் கரண்ட்டையும் நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ இந்த சைடில் நீங்கள் கொடுக்க போகிற மேக்னடைசிங் கரண்ட்டுப்பா. ஓகே, நம்ம எப்பவுமே இம்பார்ட்டண்ட்டு மேக்னடைசிங் கரண்ட்டுக்கு கொடுப்போம். ஓகே, திஸ் இஸ் வாட் மேக்னடைசிங் கரண்ட்னு சொல்லலாம். இல்லைனா நீங்கள் பிஹெச் கர்வாக கூட ரெப்ரசென்ட் பண்ணலாம், இல்லைன்னா ஹெச்ஆ கூட எடுத்துக்கலாம். ஹெச்ன்றது இன்டென்சிட்டி, மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இன்டென்சிட்டி. Okay, so this is what B, magnetic flux density. ஸோ இல்லைன்னா இது நீங்கள் ஃப்ளக்ஸாகவும் எடுத்துக்கலாம். சி இப்போ இருங்க, கரண்ட்டை கொடுக்குற மேக்னடைசிங் கரண்ட்டை கொடுக்குறேன்னா ட்ரீட்டட் ஆஸ் ஃப்ளக்ஸ். ஓகே, ஸோ இப்படி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ என்னோட சிஆர்ஜிஓக்கு கிராஃப் வரைகிறேன். So this is the top notch CRGO steel. CRGO steel தான் மேல இருப்பாரு. ஓகேங்களா. அதுக்கு அடுத்ததா என்னோட ஹால் ரோல்டு NGO steel. அடுத்ததா நெக்ஸ்ட் நார்மல் சிலிகான் ஸ்டீல். ஓகேங்களா. அடுத்ததா நார்மல் சிலிகான் ஸ்டீல். நெக்ஸ்ட் மைல்டு ஸ்டீலு, கேஸ்ட் ஸ்டீலு, கேஸ்ட் ஐரன், இந்த மாதிரி நிறைய வரும். ஓகேங்களா. மைல்டு ஸ்டீலு, மைல்டு ஸ்டீலு, கேஸ்ட் ஸ்டீலு, கேஸ்ட் ஐரன், லாஸ்டில் தான் ஐரன். ஸோ ஐரன்றது லாஸ்ட்டு. கேஸ்ட் ஐரனுக்கு தான் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி. அடுத்ததா மைல்டு ஸ்டீல், அடுத்ததா கேஸ்ட் ஸ்டீல். ஸோ புரியுது இல்லப்பா. ரைட். ஓகே, ஸோ இப்போ இதுதான் என்னோட கர்வ். இப்போ நீங்கள் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு மேக்னடைசிங் கரண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. ஒரு மேக்னடைசிங் கரண்ட்டை நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ அந்த மேக்னடைசிங் கரண்ட்டில் யாருக்கு அதிகமான ஃப்ளக்ஸ் வருது அப்படின்றத நான் செக் பண்ணுறேன். திஸ் இஸ் ட்ரீட்டட் ஆஸ் ஐஎஃப், ஐ மியூ. நான் ஃபீல்டு கரண்ட்டுன்னு சொல்லக்கூடாது, இங்கே மேக்னடைசிங் கரண்ட்டு தானே. ஸோ ஐ மியூ ஆஃப் 1 ஆம்பியர் சார் இது. ஓகே, ஐ மியூ ஆஃப் 1 ஆம்பியர். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கேஸ்ட் ஸ்டீலுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான மேக்னடைசிங் கரண்ட்டு, அதே மாதிரி கேஸ்ட் ஐரனுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான மேக்னடைசிங் கரண்ட்டு. அடுத்ததாக நெக்ஸ்ட்டு மைல்டு ஸ்டீலோடது, அடுத்ததாக நெக்ஸ்ட்டு நார்மல் ஸ்டீலோடது, அடுத்ததாக நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் வாட்டு என்ஆர்ஜிஓ ஸ்டீலோடது. கரெக்டாக, இது என்னோட என்ஆர்ஜிஓ ஸ்டீலோடது. ஸோ இப்போ இதை அப்படியே ப்ரொஜெக்ட் பண்ணுங்கள். இதை அப்படியே ப்ரொஜெக்ட் பண்ணால் எஸ் வி கெட் மோர் மேக்னடைசிங் கரண்ட். கரெக்டாக. ஸோ எப்போ நீங்கள் ரொம்ப கம்மியான மேக்னடைசிங் கரண்ட்டை கொடுக்குறீங்க, ரொம்ப அதிகமான ஃப்ளக்ஸு கிடைக்குது உங்களுக்கு. கரெக்டாக. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சிஆர்ஜிஓ ஸ்டீலுக்கு மட்டும்தான் அதுக்கு தேவைப்படுற மேக்னடைசிங் கரண்ட்ன்றது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அதால் ரொம்ப கம்மியான மேக்னடைசிங் கரண்ட்டை எடுத்துக்கிட்டு நிறைய ஃப்ளக்ஸை ப்ரொவைட் பண்ண முடியும். ஓகேங்களா. டிரான்ஸ்ஃபார்மர் கோரில் இந்த சிஆர்ஜிஓ கோருக்கு தான் ரொம்ப ரொம்ப கெப்பாசிட்டி அதிகம். கெப்பாசிட்டி அதிகம்னா அதால்
ரொம்ப நிறைய மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை கொடுக்க முடியும் வித் த லீஸ்ட் அமௌண்ட் ஆஃப் ஃபீல்டு கரண்ட். ஓகேங்களா? ஸோ ரொம்ப கம்மியான ஃபீல்டு கரண்ட்டையே எடுத்துக்கிட்டு ஸோ அதால் நிறைய எனக்கு ஃப்ளக்ஸை ப்ரொவைட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ நீங்கள் இந்த சிலிக்கான் ஸ்டீலில் எவ்வளோ ஃப்ளக்ஸ் டென்சிட்டி கொடுக்குறீங்க, சிஆர்ஜிஓ ஸ்டீலில் எவ்வளோ ஃப்ளக்ஸ் டென்சிட்டி கொடுக்குறீங்கன்னு சொல்கிறேன். ஸோ எக்ஸாம்பிள் ஐமியூ ஆஃப் 1 ஆம்பியர்ப்பா. ஓகேங்களா? எக்ஸாம்பிள் ஐமியூ நான் என்ன எடுத்துக்கிறேன்னா 1 ஆம்பியர் எடுத்துக்கிறேன். ஸோ ஃபார் திஸ் பி ஃப்ளக்ஸ் டென்சிட்டி இஸ் 1 to 1.0 to 1.2 டெஸ்லா. ஃப்ளக்ஸ் டென்சிட்டியோட யூனிட் வந்து டெஸ்லா ஃபார் சிலிக்கான் ஸ்டீல். சிலிக்கான் ஸ்டீலாக இருந்தால் 1 ஆம்பியர் மேக்னடைசிங் கரண்ட்டை நீங்கள் கொடுத்தீங்கன்னா 1லிருந்து 1.2 டெஸ்லா அளவுக்கான ஃப்ளக்ஸ் டென்சிட்டி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதுவே சிஆர்ஜிஓவாக இருந்துச்சுன்னா 1.6 இருக்கும். 1.6 டெஸ்லா ஃபார் சிஆர்ஜிஓ. ஓகேங்களா? ஸோ சிஆர்ஜிஓ ஸ்டீலாக இருந்துச்சுன்னா பாருங்க 1.6 டெஸ்லா வரைக்கும் நமக்கு கிடைக்குது. ஸோ அப் டு திஸ் கிளியர் தானப்பா? ஸோ அப் டு திஸ் கிளியர் தான். ஓகே, அப்போ திஸ் இஸ் த இம்பார்ட்டன்ஸ். இந்த கோர் மெட்டீரியலை நீங்கள் பார்க்குறீங்கல்ல, கோர் மெட்டீரியலை டிசைன் பண்ணுறீங்கல்ல, ஸோ அப்போ இந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. ஸோ அப்போ சிஆர்ஜிஓ தான் நம்ம அதிகமாக ப்ரிஃபர் பண்ண போகிறோம். ஸோ ஏன்னா அவனுக்கு தான் ரொம்ப கம்மியான மேக்னடைசிங் கரண்ட்டும் கிடைக்கும். அடுத்ததா நெக்ஸ்ட் இப்போ இந்த கோரோட லேமினேஷனை பற்றி பார்த்துட்டு இருந்தோம்ல. ஸோ இப்போ பாருங்கப்பா, ஹாட் ரோல்டுப்பா, ஹார்டுப்பா, ஹார்ட்னு போட்டிருக்கேனா, ஹார்டுன்னு போட்டிருக்கேனா, ஹார்ட்னு போட்டிருக்கேனா, ஹார்டு ரோல்டு தான்ப்பா. ஓகேங்களா? ஹார்டு ரோல்டு என்ஆர்ஜிஓன்றது இட் இஸ் ஹார்டு ரோல்டு தான். ஓகேங்களா? ஸோ ஹாட் ரோல்டு கிடையாது. நீங்கள் எதை மாற்றி சொல்லிட்டேனான்னு தெரியல. ஓகேங்களா? ஸோ அது கோல்டு ரோல்டு, இது ஹாட் ரோல் கிடையாதுப்பா. ஓகேயா? ஹார்டு ரோல்டு தான். வேற எங்கன்னா மாற்றி எழுதியிருக்கேன் நான் பார்க்குறேன். எங்கே எழுதியிருந்தா ஓகேங்களா, சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ அது மட்டும்தான் கோல்டு ரோல்டு, இன்னொன்று ஹாட் ரோல்டு தான். சாரி, ஹாட்டுன்னே வருது, ஆக்சுவலாக அதோட ஆப்போசிட் வேர்டு வருது. ஓகேங்களா? ஸோ அதை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இங்கே நான் எழுதுகிறப்ப கரெக்டாக தான் எழுதியிருக்கேன். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், ஹார்டு. ஓகேங்களா? ஹாட் கிடையாது, ஹார்டு ரோல்டு, நான் கிரெயின் ஓரியன்ட் தான். ஸோ திஸ் இஸ் வாட் என்ஆர்ஜிஓ. ஓகேயா? இங்கே நம்ம வரைஞ்சிருக்கோம் ஹார்டு ரோல்டு என்ஜிஓ ஸ்டீல். ஓகே, ஹாட் கிடையாது. ஓகேங்களா? ஸோ மேபி சொல்கிறப்ப மாற்றி சொல்லியிருப்பேன். ஓகே, அடுத்ததா நெக்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பார்த்தோம்னா, சார் டிரான்ஸ்ஃபார்மர் கோர் இருக்கு இல்லைப்பா. இப்போ டிரான்ஸ்ஃபார்மர் கோருக்கு நீங்கள் லேமினேட் பண்ணுறீங்க, கரெக்டாக? அப்போது நீங்கள் அந்த ஒரு பீஸை நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கங்களேன். இப்போ பாருங்கள், இதில் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஒரு பீஸஸை நான் கட் பண்ணிக்கிறேன். இதில் கொஞ்சம் ஏரியாவை நான் அதை கட் பண்ணிவிட்டு அதை எலாபரேட்டாக பார்க்க போகிறேன். ஓகே, இப்போ பாருங்கள், இந்த கொஞ்சம் பீசஸை நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் கட் பண்ணிவிட்டு அப்படியே அடுத்த ஸ்லைடில் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் என்ன இருக்குன்னா, இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் மல்டிபிள் லேமினேஷன்ஸில் எனக்கு கோர் இருக்குது. கரெக்டாக இந்த மாதிரி என்னோடய கோர்ஸ் பார்த்தீங்கன்னா செப்பரேட் பண்ணி வச்சுருக்கோம். திஸ் இஸ் அவர் டிரான்ஸ்ஃபார்மர் கோர்னா. ஸோ இங்கே என்ன இருக்கும்னா, ஒவ்வொரு கோருக்கு அக்ராஸாகவும் லேமினேஷன்ஸ் இருக்கும். நம்ம கோரை வந்து லேமினேட் பண்ணுறோன்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ கோரை கட் பண்ணி இந்த மாதிரி என்ன பண்ணுவோம்னா லேமினேட் பண்ணிடுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்கள், ஒவ்வொரு கோருக்கு அக்ராஸாகவும் இது ஒரு லிம்பு, இது ஒரு லிம்பு தனித்தனியாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இவனுக்கும் அவனுக்கும் எந்த கனெக்ஷன்ஸும் இல்லை. ஸோ இந்த ரெட் கலரில் போட்டிருக்கிறதுக்கு பேர் லேமினேஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ இது ஒரு தனியான ஒரு கோர். ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் ஸ்மால் கோர். ஸோ இது என்னோட ஸ்மால் கோர். ஓகேங்களா? ஸோ இதுதான் என்னோட ஸ்மால் கோர். இந்த மாதிரி தான் நம்ம லேமினேஷன்ஸ் பண்ணுறோம். ஸோ இந்த லேமினேஷன்ஸ் பொதுவாக என்னவா இருக்கும் அப்படின்றத நம்ம பார்ப்போம். காமனாக நம்ம யூஸ் பண்ணுற லேமினேஷன்ஸ்ன்றது தட் இஸ் ரெட் ஆக்சைடாக இருக்கும், இல்லை இன்ஆர்கானிக் பெயிண்ட்ஸாக இருக்கும், இல்லை தின் இம்ப்ரிகேட்டட் பேப்பர்ஸாக இருக்கும். ஓகேங்களா? காமனாக இந்த லேமினேஷன்ஸ் ஆர், ஸோ இந்த ஆறு கூட வேணாம், ஜஸ்ட் அப்படியே எழுதுகிறேன், ரெட் ஆக்சைடு பெயிண்ட்.
இல்லை ஆக்சைடு பெயிண்ட்னு கூட சொல்லுவாங்க. ரெட் ஆக்சைடு இல்லைனா ஆக்சைடு பெயிண்ட். அடுத்ததா இன்ஆர்கானிக் பெயிண்ட் கூட யூஸ் பண்ணலாம். அடுத்ததா thin impregnated papers. பட் நிறைய நம்ம யூஸ் பண்ணுறது இந்த ரெட் ஆக்சைடு பெயிண்ட்ஸாக தான் இருக்கும். ஓகேங்களா, காமனாக நம்ம யூஸ் பண்ணுற லேமினேஷன்ஸுன்றது பார்த்தீங்கன்னா ரெட் ஆக்சைடு பெயிண்ட்ஸாக தான் இருக்கும். சரி, இப்போது இந்த ஃப்ளக்ஸுன்றது எதில் போக போகுது? இதில் தான் எனக்கு போக போகுது, ரைட்? அப்போ இந்த ஃப்ளக்ஸு இந்த பெயிண்ட்ஸ் வழியாவோ இந்த இன்சுலேஷன்ஸ் வழியாவோ போகுமா அப்படின்னு சொல்லி பார்த்தா கிடையாது. ஸோ ஃப்ளக்ஸை பொறுத்த வரைக்கும் கோரில் தான் போகும். திஸ் இஸ் த கோர். கரெக்டாக, இதுதான் என்னோட கோர். அப்போது என்னோட அந்த கோர் ஏரியாவில் தான் ஃப்ளக்ஸ் போகும். ஓகே, இப்போ நான் ஃப்ளக்ஸ் அலோவ் பண்ணுறேன். ஓகே, இப்போ இந்த பாத்தில் நான் என்ன பண்ணுறேன்? ஃப்ளக்ஸை ப்ரொவைட் பண்ணுறேன். அப்போ ஃப்ளக்ஸு இந்த கோர் ஏரியாவில் தான் போகும், அந்த இன்சுலேஷன்ஸ் வழியாக போகாது. ஸோ அதை வேணா எழுதிக்கோங்க. த ஃப்ளக்ஸ் ஆல்வேஸ் ஃப்ளோஸ் த்ரூ த கோர் ஏரியா. கரெக்டா, அதோட இன்சுலேஷன்ஸ் வழியா போகாது. ஃப்ளக்ஸ் வில் ஆல்வேஸ் கோ த்ரூ த மேக்னெட்டிக் மெட்டீரியல். ஸோ கோர்ன்றது ஒரு மேக்னெட்டிக் மெட்டீரியல். ஸோ அந்த கோர் வழியாக தான் என்னோட ஃப்ளக்ஸ் போகும். ஓகே, அப்போ தேர்ஃபோர் இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த இடத்துல இந்த டிரான்ஸ்ஃபார்மர் கோருக்கு ஒரு ஏரியா இருக்கு, அடுத்ததான் லேமினேஷனுக்கு ஒரு ஏரியா இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்ஃபார்மர் கோரை நீங்கள் எலாபரேட்டாக பாருங்களேன். அப்போ அந்த டிரான்ஸ்ஃபார்மரோட கோருக்கு ஒரு ஏரியா இருக்கு, சேமா என்னோட இன்சுலேஷனுக்கு ஒரு ஏரியா இருக்கு. அப்போ டிரான்ஸ்ஃபார்மர் கோர் நீங்கள் எடுத்தீங்கன்னா அந்த டிரான்ஸ்ஃபார்மர் கோரில் என்னோட கோர் மெட்டீரியலுக்கு தனி ஏரியாவும் அடுத்ததா அதோட இன்சுலேஷனுக்கு தனி ஏரியாவும் இருக்கு. ஸோ சி, இது என்னோட கோர் மெட்டீரியல்னா திஸ் இஸ் இன்சுலேஷன், ரைட்? ஓகே, ஸோ திஸ் இஸ் இன்சுலேஷன். ஸோ அப்போ இந்த இன்சுலேஷனுக்கு ஒரு ஏரியா இருக்குல்லப்பா, இன்சுலேஷன்ஸ் கொஞ்சம் ஏரியாவை ஆக்குபை பண்ணிருக்குல்லப்பா. ஸோ அப்போ அவனை நீங்கள் எப்படிப்பா ட்ரீட் பண்ணுவீங்க? என்னோட ஃப்ளக்ஸோட ஏரியாவை எப்படிப்பா நீங்கள் ட்ரீட் பண்ணுவீங்க? அப்போ என்னோட ஃப்ளக்ஸ் ஏரியான்றது என்னப்பா? இந்த இன்சுலேஷன் போகிற இருக்குல்ல, அந்த இன்சுலேஷனோட ஏரியாவை நீங்கள் நெக்லெக்ட் பண்ணிடுங்கப்பா. ஸோ அதுதான் என்னோட நெட் ஏரியா. கரெக்டாக, அந்த நெட் ஏரியாவில் தான் என்னோட ஃப்ளக்ஸ் போக முடியும். ஏன்னா இந்த இன்சுலேஷன்ஸ் வழியாக போக முடியாது. இந்த ரெட் கலர் இஸ் அ இன்சுலேஷன் ஏரியா. கரெக்டா? ஸோ ரிமைனிங் இருக்கிறது தான் என்னோட கோர் ஏரியா. கரெக்டா, ரிமைனிங் இஸ் அ கோர் ஏரியா. ரிமைனிங் நம்ம என்ன கலரில் போட்டிருக்கோம்பா? தட் இஸ் ரிமைனிங் வாட்? ஸோ இதுதான் என்னோட ரிமைனிங் கோர் ஏரியா. கரெக்டா? அப்போ தேர்ஃபோர் இந்த ரெண்டுத்தையும் எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்க்கு பேர் தான் ஸ்டாக்கிங் ஃபேக்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸ்டாக்கிங் ஃபேக்டர்னா ஏரியா ஆக்குபைடு பை த மேக்னெட்டிக் மெட்டீரியல் பிளஸ் ஏரியா ஆக்குபைடு பை த இன்சுலேஷன் நம்ம பார்ப்போம். இந்த ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட ஒரு ரேஷியோவை எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் என்னோட ஸ்டாக்கிங் ஃபேக்டர். ஓகே, ஸோ இப்போ பாருங்களேன், ஒரே நிமிஷம் சிம்பிளாக நான் அதை சொல்கிறேன். ஸோ இதில் பாருங்க, இந்த கோர் பாருங்க, திஸ் இஸ் வாட் டிரான்ஸ்ஃபார்மரோட கோர். ஓகேங்களா? இதில் என்ன இருக்கு? ஏரியா ஆக்குபைடு பை த மெட்டீரியல். ஸோ கோர் ஏரியா. ஸோ கரெக்டாக, இது என்னோட இன்சுலேஷன் ஏரியா. அப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா கோர் ஏரியாவும் இருக்கு, கோரோட ஏரியாவும் இருக்கு. அடுத்ததான் ரெட் கலரில் இருக்கிறது என்னப்பா? திஸ் இஸ் இன்சுலேஷன் ஏரியாவா? கரெக்டாக, இங்கே நம்ம போட்டிருக்கோமா? திஸ் இஸ் வாட் இன்சுலேஷன் ஏரியாவா? ஸோ இப்போ கோர் ஏரியாவும் இருக்கு, இன்சுலேஷன் ஏரியாவும் இருக்கு. இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம என்ன ஏரியான்னு சொல்றோம்னா கிராஸ் ஏரியா அப்படின்னு சொல்றோம். நம்ம சேலரியில் கூட பார்ப்போம்ல, கிராஸ் சேலரின்னு ஒன்று பார்ப்போம். கிராஸ் சேலரின்னா நமக்கு கொடுக்குற அலவன்ஸோட சேர்த்து சொல்லுவாங்க. ஆனால் நெட் சேலரின்னா என்ன? நம்ம கைக்கு வர்றது தான் என்னோட நெட் சேலரி. அதே மாதிரி தான் நீங்கள் இந்த ஃப்ளக்ஸுக்கு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய ஏரியா இருந்தாலுமே அந்த ஃப்ளக்ஸால் அவ்வளோ பெரிய ஏரியாவில் போக முடியாது. அதோட கிராஸ் ஏரியா இது. கரெக்டாக, இதோட கிராஸ் ஏரியானா இந்த டோட்டல் ஏரியா இஸ் நோன் ஆஸ் கிராஸ் ஏரியா. கரெக்டா? ஆனால் இதோட நெட் ஏரியான்றது பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் இந்த மாதிரி ஸ்மால் ஏரியாஸ் தான் இதோட நெட் ஏரியா. கரெக்டா? இந்த நெட் ஏரியாவில் தான் என்னால் ஃப்ளக்ஸ் போக முடியும். ஸோ மீதி ஏரியாவில் என்னால் ஃப்ளக்ஸ் போக முடியாது. ஸோ கரெக்டாக, அப்போ ஃபர்ஸ்ட் அந்த கிராஸ் ஏரியானா என்னென்னு எழுதிக்கோங்க, அதே மாதிரி நெட் ஏரியானா என்னென்னு எழுதிக்கோங்க, அதுக்கப்புறமா ஸ்டாக்கிங் ஃபேக்டரை பார்ப்போம். ஓகே, ஸோ த கிராஸ் ஏரியா. ஸோ இதை ஏஜி அப்படின்னு சொல்லலாம். ஓகே, கிராஸ் ஏரியானா
area occupied by the magnetic material plus area occupied by core. Okay, grass area na area occupied by the material plus area occupied by the transformer core. அடுத்ததா அப்ப net area AN ன்னு represent பண்றேன் சார். So இது என்ன area occupied by only magnetic material, that is core. ஓகேங்களா, only because of core. சரி சரி, ரெண்டுமே ஒன்று தானே. area occupied by the magnetic material, area occupied by the insulation. ஓகே, இது வந்து area occupied by only magnetic material. சரி, இந்த ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட ரேஷியோவை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு பேர் தான் தட் இஸ் ஸ்டாக்கிங் ஃபேக்டர். ஓகே, ஸோ இப்போது ஸ்டாக்கிங் ஃபேக்டர் எழுதலாம். ஸ்டாக்கிங் ஃபேக்டரை தான் நம்ம கேஎஸ் அப்படின்னு சொல்லி எழுதுகிறோம். ஏரியா நெட் கிராஸ் செக்ஷன் ஏரியா டிவைடட் பை, ஆக்சுவலாக இதுதான் நெட் கிராஸ் செக்ஷன் ஏரியா, ரைட்? ஸோ net cross section area of core divided by gross cross section area of core. ஓகேங்களா, நெட் கிராஸ் செக்ஷன் ஏரியா டிவைட் பை கிராஸ் கிராஸ் செக்ஷன் ஏரியா ஆஃப் கோர். அப்போ ஆக்சுவலாக நீங்கள் பாருங்க, அப்போ இந்த ஸ்டாக்கிங் ஃபேக்டர் நம்ம சொல்கிறோம்ல, இந்த ஸ்டாக்கிங் ஃபேக்டர் எதைப்பா டிபெண்ட் பண்ணியிருக்கு? அப்போது அதோட என்னோட ஸ்டாக்கிங் ஃபேக்டர் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு? ஸோ என்னோட நெட் ஏரியா ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா ஸோ அதிகமான ஸ்டாக்கிங் ஃபேக்டர் கிடைக்கும். ஸோ நெட் ஏரியா ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா ரொம்ப கம்மியான ஸ்டாக்கிங் ஃபேக்டர் கிடைக்கும். ஆர் இன்சுலேஷன்ஸ் ரொம்ப அதிகமாக இருந்தாலும் ஸ்டாக்கிங் ஃபேக்டர் கம்மியாயிடும். ஃப்ரம் திஸ் இதில் இருந்து நான் சொல்கிறப்பா, ஓகேங்களா? அப்போ நெட் ஏரியா அதிகமாச்சுன்னா ஸ்டாக்கிங் ஃபேக்டர் அதிகமாகும். ஸோ இல்லைன்னா என்னோட இன்சுலேஷன் வந்து குறையுது, கிராஸ் செக்ஷன்ஸ் ஏரியா குறையுதுனாலும் ஸ்டாக்கிங் ஃபேக்டர் அதிகமாகும். ஸோ ஒருவேளை இந்த கிராஸ் செக்ஷன்ஸ் ஏரியா அதிகமாகுது, ஸோ என்னோட கிராஸோட ஏரியா அதிகமாகுதுன்னா அப்போ என்னோட ஸ்டாக்கிங் ஃபேக்டர் குறையும். ஸோ கிளியரா? அப்போது இதை நான் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறது? என்னோட ஸ்டாக்கிங் ஃபேக்டர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஸோ திக்னஸ் ஆஃப் லேமினேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? அடுத்ததா இந்த கேஎஸோட வேல்யூ ப்ராக்டிக்கலாக என்ன இருக்குன்னா, இட் இஸ் KS ஓட range of KS is 0.5 to 0.95 இருக்கும் சார். ஸ்டாக்கிங் ஃபேக்டரோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 0.5லிருந்து 0.95 இருக்கும் சார். ஓகேங்களா? அடுத்ததா இப்போ பாருங்களேன், இப்போ என்ன பண்ணியிருக்கோம், இதை தனித்தனியாக கட் பண்ணிட்டோம்ல, இதை தனித்தனி பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்ஃபார்மரோட கோரை it is cutted into separate pieces na. Okay, so இந்த மாதிரி தனித்தனியா இருக்குப்பா. ஸோ இந்த மாதிரி தனித்தனியா இருந்தா என்ன ஆகும்? ஸோ டெஃபினட்டா அது எனக்கு ஒரு பண்டில்டாக இருக்குமா? பண்டில்டாக இருக்காது. அதனால என்ன பண்ணுவோம்னா இதை ஒரு நட் போல்டு போட்டு டைட் பண்ணும். ஸோ இந்த இடத்துல ஒரு நட் போல்டு, ஸோ இங்கே ஒரு நட் போல்டு, இங்கே ஒரு நட் போல்டு, இங்கே. ஸோ அதே மாதிரி இங்கே இருக்கிற எல்லா சைட்ஸ்லையுமே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு போல்ட்டு ரிவோல்ட்டை போட்டு டைட் பண்ணுவோம். ரிவோல்ட் போல்ட்டு. ஓகேங்களா? போல்ட்டு ரிவோல்ட்டை போட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா டைட் பண்ணுவோம். ஸோ இந்த டைட் பண்ணுற ப்ராசஸ்க்கு பேர் தான் தட் இஸ் கோர் ஸ்டாகரிங் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஓகேங்களா. கோர் ஸ்டாகரிங்னா என்னன்னு புரியுதாப்பா? டிரான்ஸ்ஃபார்மர் கோரை நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, லேமினேட் பண்ணி சின்ன சின்ன பீசஸாக வச்சுருக்கீங்க. இப்போது அதை நீங்கள் என்ன பண்ணணும், ஒன்றா சேர்க்கணும்ல. அப்போ ஒன்றா சேர்த்து நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு நெட் போல்டை போட்டு டைட் பண்ணணும். ஸோ அப்படி நெட் போல்டை போட்டு டைட் பண்ணுற அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் கோர் ஸ்டாகரிங். ஓகே, ஸோ இந்த கோர் ஸ்டாகரிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கோர் ஸ்டாகரிங் நீங்கள் பண்ணலன்னா டிரான்ஸ்ஃபார்மரில் டெஃபினட்டாக என்ன ப்ரொடியூஸ் பண்ணோம்னா நாய்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேங்களா. ஸோ இப்போ அந்த நாய்ஸ் ஏன் ப்ரொடியூஸ் ஆகுது, அண்ட் தென் அந்த மேக்னட்டோஸ்ட்ரிக்ஷன்ற ஒரு எஃபெக்ட் நடக்கும் எங்கள் டிரான்ஸ்ஃபார்மரில். அந்த மேக்னட்டோஸ்ட்ரிக்ஷன் எஃபெக்ட் அதனால நமக்கு இப்போ என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஓகேங்களா. இந்த கோர் ஸ்டாகரிங்னா ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. கோர் ஸ்டாகரிங் by tightening the bolts of the transformer laminations. ஓகேங்களா. So by tightening bolts of a transformer lamination into single core. ஸோ அது எல்லாமே ஆட் பண்ணி நீங்கள் ஒரே ஒரு கோராக மாற்றுறதுக்கு பேர் தான்ப்பா கோர் ஸ்டாகரிங். ஸோ ஒருவேளை நீங்கள் ப்ராப்பரான ஒரு கோர் ஸ்டாகரிங் பண்ணலன்னா என்னென்ன பிரச்சனை வரும்னு நான் சொல்கிறேன். ஸோ இம்ப்ராப்பர் கோர் ஸ்டாகரிங்கோட ரிசல்ட்ஸ் ஆஃப் இம்ப்ராப்பர் கோர் ஸ்டாகரிங், நீங்கள் ப்ராப்பராக டைட் பண்ணலன்னா ரிசல்ட்ஸ் ஆஃப் improper core staggering. ஓகேங்களா. ஸோ ஒருவேளை நீங்கள் ப்ராப்பரான ஒரு கோர் ஸ்டாகரிங் பண்ணலன்னா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த மேக்னட்டோஸ்ட்ரிக்ஷன்னா என்ன அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். ஓகேங்களா. மேக்னட்டோஸ்ட்ரிக்ஷன் எஃபெக்ட்னா என்ன சார்? ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் கோர் இருக்குப்பா, ஒரு டிரான்ஸ்ஃபார்மரோட கோர் இருக்கு. இனிஷியலா இதுதான் திக்னஸ் ஆஃப் த டிரான்ஸ்ஃபார்மர் கோர். ஓகே, இப்போ இதை நீங்க என்ன பண்றீங்கன்னா மேக்னடைஸ் பண்றீங்க, ரைட்? இப்போ என்ன பண்றேன், இவனுக்கு ஒரு கரண்ட் கொடுத்தேன். ஓகே, ஸோ இவனுக்கு ஒரு கரண்ட் கொடுத்துருந்தப்போ இவனை மேக்னடைஸ் பண்றேன். சிம்பிளா இங்க எழுதிக்கிறேன். ஓகே, மேக்னடைஸ் பண்ணேன்னா இந்த டிரான்ஸ்ஃபார்மர் கோர் என்ன ஆகும்னா எக்ஸ்பேண்ட் ஆகும். ஓகே, இந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் ஆகும் எப்போன்னா மேக்னடைஸ் பண்ணுறப்போ. ஸோ டியூரிங் டிமேக்னடைஸ், ஸோ இதை நீங்கள் டிமேக்னடைஸ் பண்ணீங்கன்னா என்னவாகும்னா கம்ப்ரஸ் ஆகிடும். ஓகே, ஸோ எப்போ நீங்கள் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் கோரை மேக்னடைஸ் பண்ணுறீங்களோ அப்போ அந்த கோர் எக்ஸ்பேண்ட் ஆகும். அடுத்ததாக அந்த கோரை நீங்கள் டிமேக்னடைஸ் பண்ணுறீங்கன்னா அப்போ அந்த கோர் என்ன ஆகும்னா கம்ப்ரஸ் ஆகும். ஸோ இது கண்டினியூஸாக நீங்கள் ஒரு ஏசி சப்ளையை கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இது நடக்கும். ஓகே, ஏன்னா ஏசி சப்ளையோட பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள் என்ன பண்ணுதுன்னா மேக்னடைஸ் பண்ணுது, நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள் என்ன பண்ணுது டிமேக்னடைஸ் பண்ணுது. அப்போ டிரான்ஸ்ஃபார்மரை நீங்கள் ஒரு ஏசி சப்ளையோட தானேப்பா கனெக்ட் பண்ணி வச்சிருக்கீங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் சைக்கிளில் டிரான்ஸ்ஃபார்மர் எக்ஸ்பேண்ட் ஆகும், நெக்ஸ்ட் ஆஃப் சைக்கிளில் கம்ப்ரஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் ஆஃப் சைக்கிளில் எக்ஸ்பேண்ட் ஆகும், நெக்ஸ்ட் ஆஃப் சைக்கிளில் கம்ப்ரஸ் ஆகும். அப்போ இது என்ன ஆகும்னா இட் கீப் ஆன் வைப்ரேட்டிங். புரியுது இல்லை? அப்போ டிரான்ஸ்ஃபார்மர் கோர் பார்த்தீங்கன்னா இட் ஸ்டார்ட் வைப்ரேட்டிங். ஓகே, டிரான்ஸ்ஃபார்மர் கோர் என்ன பண்ண ஆரம்பிச்சிரும்னா வைப்ரேட் ஆக ஆரம்பிச்சிரும். ஸோ இந்த வைப்ரேஷன்ஸு எனக்கு என்ன ப்ரொடியூஸ் பண்ணணும்னா ஒரு நாய்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இந்த நாய்ஸு இப்போ என்னோட ஹியூமன் ஏருக்கு நம்மளால கேட்க முடியும். ஸோ அதனால தான் நீங்கள் டிரான்ஸ்ஃபார்மர் கிட்ட போய் நிற்கிறப்போ ஒரு ஹிஸ்ஸிங் நாய்ஸு இல்லை ஒரு ஹம்மிங் நாய்ஸை நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கல்ல, அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மேக்னட்டோஸ்ட்ரிக்ஷன் எஃபெக்ட் தான். ஓகேங்களா. ஸோ மேக்னட்டோஸ்ட்ரிக்ஷன் எஃபெக்ட்னா என்னன்னா இட் இஸ் அ டெண்டன்சி, இது ஒரு ப்ராப்பர்ட்டி, அந்த மேக்னெட்டிக் மெட்டீரியலோட ஒரு ப்ராப்பர்ட்டி. ஸோ ஏசி கரண்ட் போச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் சைக்கிளில் மேக்னடைஸ் ஆகிறப்போ ஸோ அது என்ன பண்ணும், த கோர் இஸ் எக்ஸ்டெண்டட். அதுவே டிமேக்னடைஸ் ஆகிறப்ப த கோர் இஸ் கெட்டிங் கம்ப்ரஸ்டு. அப்போ கோர் எக்ஸ்பேண்ட் அண்ட் கம்ப்ரஸ் ஆகிறதுனால டெஃபினட்டா இது ஒரு நாய்ஸை எனக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இந்த நாய்ஸ் தான் நம்மளோட ஹியூமன் ஏர்ஸ்க்கு நமக்கு வந்து ஆடிபிளா இருக்கு. ஸோ இந்த நாய்ஸை நம்ம குறைக்கணும்னா ப்ராப்பரான கோர் ஸ்டாகரிங் பண்ணணும்.
ஸோ ப்ராப்பரான கோர் ஸ்டாகரிங் பண்ணாதான் இந்த நாய்ஸை நம்மளால் ரெடியூஸ் பண்ண முடியும். அப்படி நீங்கள் பண்ணலைன்னா ஸ்டில் எனக்கு இந்த நாய்ஸஸ் ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். ஓகே, இப்போ இந்த பாயிண்ட் எழுதிக்கலாம்ல. ஸோ மேக்னட்டோஸ்ட்ரிக்ஷன் எஃபெக்ட்னா என்னன்னு புரியுது இல்லைப்பா, அதை நான் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுக்குறேன். சேம் தான், மேக்னடைஸ் பண்ணுறப்ப எக்ஸ்பேண்ட் ஆகுறான், டிமேக்னடைஸ் பண்ணுறப்ப கம்ப்ரஸ் ஆகுறான். இது டிசி கொடுத்தா ஆகுமான்னு கேட்டால் கிடையாது. ஸோ டிசி கொடுத்தா எய்தர் மேக்னடைஸ்னா மேக்னடைஸ் மட்டும்தான் ஆகும், இல்லை டிமேக்னடைஸ்னா டிமேக்னடைஸ் மட்டும்தான் ஆகும். ஒரே ஹாஃப் சைக்கிளில் ரெண்டும் டிசிக்கு ஆகாது, ரைட்? ஸோ இப்போ எழுதலாம் மேக்னட்டோஸ்ட்ரிக்ஷன் எஃபெக்ட்னா இட் இஸ் த டெண்டன்சி ஆஃப் எனி மேக்னெட்டிக் மெட்டீரியல். இதுக்குன்னு இல்லை, எந்த மேக்னெட்டிக் மெட்டீரியலுக்கும் இதுதான். இட் இஸ் த tendency of any magnetic material when connected to the AC circuit. It is the tendency of any magnetic circuit which is connected to the AC circuit. The dimension of magnetic material changes. So இன்னும் நான் இது டைமென்ஷன்ஸ்னு சொல்லலாம், இல்லை மேக்னடைஸ் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா எக்ஸ்பேண்ட் ஆகும், டிமேக்னடைஸ் பண்ணுறப்போ கம்ப்ரஸ் ஆகும் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஸோ ரெண்டுமே ஒன்று தானே. ஸோ the tendency of any magnetic material when connected to the AC circuits, the dimension of magnetic material changes continuously. Which results magnetostriction. ஓகேங்களா? ஸோ இதனால என்னோட மேக்னட்டோஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து நடக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ இதோட டைமென்ஷன் சேஞ்சுன்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா, நீங்கள் கம்ப்ரஸ் ஆகும் எக்ஸ்பேண்ட் ஆகும்னு சொல்கிறீங்கல்ல, அப்போ இவ்வளோ பெருசாக நீங்கள் வரைஞ்ச மாதிரி பெருசாக கம்ப்ரஸ் ஆகிட்டு இந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்டால் கிடையாது. இட் இஸ் இன் த ஆர்டர் ஆஃப் 10 to the power -8 சென்டிமீட்டர். நம்மளோட ஹியூமன் ஐயாலெல்லாம் அதை பெருசாக பார்க்க முடியாது, அந்த மைன்யூட் டீவியேஷன் இருக்கும். அந்த மைன்யூட் டீவியேஷனுக்கு தான் எனக்கு அந்த நாய்ஸ் வருது. ஓகே, the dimension changes in the order of 10 to the power -8 சென்டிமீட்டர்ஸ்ல இருக்கும். ஓகே, 10 to the power -8 சென்டிமீட்டர் ரேஞ்சில் தான் இதோட டைமென்ஷன் சேஞ்சஸே இருக்கும். ஓகேங்களா? சிம்பிளா. ஸோ டியூ டு திஸ் என்ன நடக்கும்பா? டியூ டு திஸ் results more noise, that is humming noise. Results humming noise. ஓகேங்களா? டியூ டு திஸ் என்னோட ஹம்மிங் நாய்ஸ்ன்றது கிரியேட் ஆகும். ஓகேங்களா? ஸோ டியூ டு திஸ் எனக்கு ஹம்மிங் நாய்ஸ்ன்றது கிரியேட் ஆகும் சார். அப்போ தேர்ஃபோர் நீங்கள் ப்ராப்பரான ஸ்டாகரிங் பண்ணணும். ப்ராப்பரான ஸ்டாகரிங் பண்ணலைன்னா ஹம்மிங் நாய்ஸஸ் இருக்கும். சார் இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், நீங்கள் பவர் டிரான்ஸ்ஃபார்மரில் பார்த்தீங்கன்னா ஹம்மிங் நாய்ஸ் இருக்குது, ஆனால் நீங்கள் போயிட்டு டிவிலேயோ வேறு எதுலேயோ பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸில் அதுலேயும் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் இருக்குது, ஆனால் அந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்லாம் இந்த நாய்ஸஸ் வர மாட்டேங்குது. ஸோ ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ என்னோட பவர் டிரான்ஸ்ஃபார்மரோட ஃப்ரீக்வன்சி என்னப்பா? கரெக்டா? சாரி, பவர் டிரான்ஸ்ஃபார்மர் ஆறு நம்ம யூஸ் பண்ற டிரான்ஸ்ஃபார்மர்ஸோட ஃப்ரீக்வன்சி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 50 ஹெர்ட்ஸ். ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் சைக்கிளில் என்ன நடக்குது? மேக்னடைஸ் நடக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஆஃப் சைக்கிளில் டிமேக்னடைஸ் நடக்குது. அப்போ தேர்ஃபோர் இவனோட ஃப்ரீக்வன்சி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 50 × 2. ஓகே, ஸோ 50 × 2 தட் இஸ் 100 ஹெர்ட்ஸில் என்ன ஆகும்னா வைப்ரேட்டிங். ஸோ வைப்ரேஷனோட ஃப்ரீக்வன்சி அந்த நாய்ஸோட ஃப்ரீக்வன்சி, நாய்ஸு இல்லை வைப்ரேஷன் சொல்லலாம். ஓகே, நாய்ஸு இல்லை வைப்ரேஷனோட ஃப்ரீக்வன்சி 100 ஹெர்ட்ஸு. ஸோ நம்மளோட ஹியூமன்ஸால் கேட்கக்கூடிய சவுண்ட் என்னப்பா? 20 முதல் 20,000
ஹெட்ஸ்ன்னு சொல்லுவோமா, 20 முதல் 20,000 ஹெட்ஸ், தட் இஸ் 20 கிலோ ஹெட்ஸ். இந்த ரேஞ்சுக்குள்ள இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஃப்ரீக்வன்சி, இட் இஸ் ஆடிபிள் ரேஞ்ச். ஸோ இங்கே பாருங்க, இந்த 100 ஹெட்ஸ்ன்றது நம்மளோட ஆடிபிள் ரேஞ்சில் தான் இருக்கு. ஸோ அதனால இந்த சவுண்ட் வந்து பவர் டிரான்ஸ்ஃபார்மர்ல எக்ஸிஸ்டா இருக்கு. வென் இட் இஸ் என்ன டிரான்ஸ்ஃபார்மர்ப்பா, வென் இட் இஸ் இன் எலக்ட்ரானிக் சர்க்கியூட். ஸோ நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் சர்க்கியூட்டில் யூஸ் பண்ணுற டிரான்ஸ்ஃபார்மரோட ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் அட் ஆல் இன் 50 ஹெட்ஸ். டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் வந்து 50 ஹெட்ஸில் ஆப்ரேட் பண்ண மாட்டோம்ப்பா. நம்ம மோர் தென் 20 கிலோ ஹெட்ஸ், 50 ஹெட்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருப்போம். ஸோ இன் எலக்ட்ரானிக் சர்க்கியூட்ஸ் த ஃப்ரீக்வன்சி யூஸ்டு ஆர் வெரி ஹை. த டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ்ட் இன் த எலக்ட்ரானிக் சர்க்கியூட், transformers used in electronic circuit, frequency ranges from 20 kilohertz, 20 kilohertz or 40 kilohertz, so in terms of kilohertz la dhaan irukum. ஓகேங்களா? அப்ப therefore இங்க என்னோட நாய்ஸ் frequency or vibration frequency என்னவா இருக்கும்? நாய்ஸோட frequency பாத்தீங்கன்னா 20 into 2, that is 40 kilohertz இருக்கும் சார். ஓகேங்களா? so 40 kilohertz இருக்கு. it is audible, it is not audible to human ear, not audible to humans. ஓகே, இந்த சவுண்டுன்றது என்னோட ஹியூமன்ஸால டிடெக்ட் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கும். ஸோ புரியுது தானப்பா? ஸோ நீங்கள் பவர் டிரான்ஸ்ஃபார்மரில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹியூமனோட ஆடிபிள் ரேஞ்சில் இருக்கும். ஆனால் எலக்ட்ரானிக் சர்க்கியூட்ஸில் யூஸ் பண்ணுற டிரான்ஸ்ஃபார்மர்ஸில் பார்த்தீங்கன்னா அது ஆடிபிள் ரேஞ்சில் இல்லை. ஸோ அதனால நம்மளால அந்த சவுண்டை உணர முடியல. ஓகேங்களா? மற்றபடியா ஸோ சவுண்டுன்றது எந்த மேக்னெட்டிக் மெட்டீரியலாக இருந்தாலும் அது கண்டிப்பாக வரும் தான்ப்பா. ஓகேங்களா? ஸோ ஆம்ப்ளிடியூட் ஆஃப் நாய்ஸ் கண்டிப்பாக எல்லா இடத்துலையும் இருக்கும் தான். ஓகேங்களா? அடுத்ததா இப்போ ஷேப் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர் கோருக்கு நான் வரப்போகிறேன். இந்த டிரான்ஸ்ஃபார்மர் கோர் என்னவா இருக்கலாம்? டிரான்ஸ்ஃபார்மரோட கோரோட ஷேப் இப்போ நம்ம பார்த்தோம்ல, இந்த மாதிரி ஷேப் இருக்கலாமா, ஸோ இல்லைன்னா ஸ்டெப்டு கோராக இருக்கலாமா அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஷேப் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர் கோர். இப்போ பாருங்களேன், சி இட் இஸ் a ஸ்கொயர் கோரா இருந்தா, ஸ்கொயர் கோரா இருந்தா என்ன அட்வான்டேஜஸ், என்ன டிஸ்அட்வான்டேஜஸ்? இது என்னோட ஸ்கொயர் கோர். அடுத்ததா என்ன பண்றேன்னா ஸ்டெப்டு கோர் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இது ஸ்டெப்டு கோர். இப்ப பாருங்க, இத வவுண்ட் பண்ண போறேன். ஆக்சுவலி நீங்க பாத்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் கோர் எப்படி பாருக்கும்னா இப்படி இருக்கும்பா. ஓகே, இப்படிதான் இருக்கும். ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன்னா இதுல ஒரு சின்ன பீஸை கட் பண்ணிருக்கேன், அவ்வளவுதான். ஓகேயா? ஸோ இதுல ஒரு சின்ன பீஸ். ஓகே, இந்த பீஸை கட் பண்ணி நான் எடுத்து பார்க்குறேன். ஸோ இப்படி கட் பண்ணுறப்போ ஆக்சுவலி நம்ம ஒயரை எங்கேப்பா வவுண்ட் பண்ணி வச்சுருப்போம்? வி யூஸ் டு வவுண்ட் த டிரான்ஸ்ஃபார்மர் வைண்டிங்ஸ்னா இங்கே தானே டிரான்ஸ்ஃபார்மர் வைண்டிங்கை வவுண்ட் பண்ணி வச்சுருப்போம். ஓகேங்களா? இப்படி வவுண்ட் பண்ணுறேன்னா இதுதான் சார் அது. ஸோ இதுதான் என்னோட கோர் ஏரியா. ஓகே, இங்கே நம்ம பார்க்குறோம் பார்த்தீங்களா, இந்த கோர் ஏரியா தான் இது. இதை ஒரு ஸ்கொயராக கட் பண்ணி வச்சுருக்கேன், அவ்வளவுதான். ஓகே, இதை நான் ஒரு ஸ்கொயராக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன்னா அப்போ இந்த ஒயர் என்னவா இருக்கும்னா திஸ் இஸ் த காப்பர் ஒயர். ஓகே, திஸ் இஸ் த வைண்டிங். ஓகே, இந்த மாதிரி வைண்டிங்கை நம்ம எங்கே வவுண்ட் பண்ணி வச்சுருப்போம்னா இதில் தான் வவுண்ட் பண்ணி வச்சுருப்போம். இந்த டிரான்ஸ்ஃபார்மரை கோரை சுற்றி தான். இந்த மாதிரி தான் நம்பர் ஆஃப் வைண்டிங்ஸ் இருக்கும். இந்த மாதிரி நம்பர் ஆஃப் வைண்டிங்ஸ் இந்த கோர் ஒட்டி இருக்கும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷார்ப்பன் எட்ஜஸ் இருக்கா? ஸோ திஸ் இஸ் ஷார்ப்பன் எட்ஜஸ். ஸோ இப்போ தேர்ஃபோர் டேமேஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. சான்சஸ் ஆஃப் டேமேஜிங் த ஒயர் பிகாஸ் ஆஃப் ஷார்ப் எட்ஜஸ். கரெக்டாக?
because of sharp edges may damage insulation. Of winding. அடுத்ததா ஸோ இங்கே பாருங்க இவனுக்கு தேவைப்படுற ரேடியஸ் வயரோட ரேடியஸ்ன்றது ரொம்ப அதிகமாக இருக்கும். whenever ரேடியஸ் அதிகமாகுதுன்னா அதோட சர்க்கம்ஃபரன்ஸ் அதிகமாகிடும். சர்க்கம்ஃபரன்ஸ் அதிகமாகுதுன்னா more wire, more length of wire is required. ஓகேங்களா, ஒரு ஸ்கொயர் கோரை நீங்கள் போனீங்கன்னா அதுக்கு ரொம்ப அதிகமான ஒயரை நீங்கள் செலவு பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அப்போது ஒயர் அதிகமாக செலவாகுது, காஸ்ட் அதிகமாகுது. ஒயர் அதிகமாகிறதுனால காஸ்ட் மட்டும் அதிகமாகலை, ஸோ ஐ ஸ்கொயரோட லாஸும் அதிகமாகுது, லாஸஸும் அதிகமாகுது. ஆனால் இங்கே பாருங்க, இங்கே பார்த்தீங்கன்னா இட் இஸ் பர்ஃபெக்டாக ஷார்ப் எட்ஜே இல்லாமல் இந்த டயக்ராம்ஸ் வருது. இப்போ பாருங்க, ஸோ அதே கோர் தான். இப்போ நீங்க பாத்தீங்கல்ல, அதே ஏரியா தான். ஏரியா ஆஃப் த கோரை செக் பண்ணீங்கன்னா ஏரியா ஆஃப் கோர் சேம் ரெண்டு கேஸ்லயும். ஆனா அதுக்கு தேவைப்பட்ட இந்த ஒயர் பாத்தீங்கன்னா விச் இஸ் வெரி லெஸ். அவனோட ரேடியஸை விட இவனோட ரேடியஸ் நீங்க பாத்தீங்கன்னா ஸ்மாலா தான் இருக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஃபார் எக்ஸாம்பிள் R1 பா ரேடியஸ், திஸ் இஸ் R2 பா. எப்பவுமே R2 இஸ் லெஸ்ஸர் தென் R1 இருக்கும். பட் நோ, இதோட ஏரியா A1 எடுத்துக்கிறேன். ஓகே, இவனோட ஏரியா A1, இவனோட ஏரியா A2. ஸோ பட் A1 இஸ் ஈக்குவல் டு A2 இருக்கும். ஸோ ஏரியா சேமாக இருக்கிறதுனால ஃப்ளக்ஸ் சேமாக இருக்கும். அதே மாதிரி ரேடியஸ் கம்மியாக இருக்கிறதுனால ஸோ வி ரெக்வயர்ட் வெரி லெஸ் காப்பர் ஒயர். அடுத்ததான் இந்த ஷார்ப் எட்ஜஸ் கிடையாது, அதனால இட் டோன்ட் டேமேஜஸ் த இன்சுலேஷன். கரெக்டா, ரெக்வயர்ஸ் லெஸ் length of copper wire for the windings. கரெக்டா, அப்போ நம்ம வைண்டிங்ஸ் பண்றப்போ, ஸோ வைண்டிங்ஸ் பண்றப்போ நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குதுப்பா? ஸோ ரொம்ப கம்மியான இன்சுலேஷன்ஸ் தேவைப்படுது, ரொம்ப கம்மியான காப்பர் ஒயர் தேவைப்படுது. ஸோ அதோட டயாமீட்டரும் ரொம்ப கம்மியாக இருக்கனால சைஸு வெயிட்டு எல்லாமே எனக்கு ரெடியூஸ் ஆகுது. ஸோ ரொம்ப பர்ஃபெக்டாக நம்ம யூட்டிலைஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, ஸோ அதுதான் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறோம், அட்வான்டேஜஸ் ஆஃப் த ஸ்டெப்டு கோர். ஸோ காமனாக நம்ம எவ்வளவு ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணுவோம்னா 20 to 24 ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணுவோம் ப்ராக்டிக்கலாக. ஸோ ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ் என்னப்பா? லெஸ் டயாமீட்டர், ஸோ லெஸ் இன்சுலேஷன், less copper requirement, less weight, less loss. கரெக்டா, less loss. ஸோ இது என்னோட அட்வான்டேஜஸ். கரெக்டா, இது என்னோட அட்வான்டேஜஸ். These are the advantages of stepped core. அப்போ ஒரு stepped core போறதுனால இந்த அட்வான்டேஜஸ் எனக்கு கிடைக்குது. ஸோ புரியுது தானப்பா? ஸோ these are the importance of stepped core. அடுத்ததான் நெக்ஸ்ட் போகுமா? இப்போ இந்த கோரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னவா பிரிக்க போறோம்னா அகைன் ரெண்டு டைப்பா பிரிக்க போறோம். The core is again divided into two types. ஓகே, ஸோ பேஸ்ட் ஆன் த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் பாத்து. இங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஃப்ளக்ஸோட பாத்து பாருங்க. ஸோ ஃப்ளக்ஸ்க்கு ஒரே ஒரு பாத்து தான் இருக்கு, ரைட்? இப்போ நான் இதில் கூட வரைகிறேன். இங்க பாருங்க, என்னோட ஃப்ளக்ஸுக்கு ஒரே ஒரு பாத்து. ஸோ இதுதான் என்னோட சர்க்குலேட்டிங் பாத்து, ஒரே ஒரு பாத்து பேஸ்ட் ஆன் த மேக்னெட்டிக் சர்க்கியூட்டோட பாத்து. அப்போ ஒரே ஒரு பாத்து, ஒன் பாத்து. ஸோ அடுத்த ஒரு சர்க்கியூட் பார்ப்போம்.
ஸோ அடுத்து பாருங்க, இங்கே பாருங்க, இப்படி ஒரு பாத் இருக்கா, திஸ் இஸ் பாத் 1. ஸோ அடுத்து இங்கே பாருங்க, ஸோ இங்கே என்னோட பாத் 2 இருக்கா, திஸ் இஸ் பாத் 2வா. அப்போ இங்கே எனக்கு 2 பாத் இருக்கு, இங்கே ஒரு பாத் இருக்கு. ஸோ கரெக்டா. அப்போ பேஸ்ட் ஆன் த நம்பர் ஆஃப் பாத் அவைலபிள் இட் இஸ் கிளாசிஃபைடு இன்டு 2 டைப்ஸ். ஸோ ஒன்று என்னோட கோர் டைப் டிரான்ஸ்ஃபார்மர், அனதர் ஒன் இஸ் ஷெல் டைப் டிரான்ஸ்ஃபார்மர். ஓகே. ஸோ இப்போ கோர் டைப்பை எங்கே நம்ம ப்ரிஃபர் பண்ணலாம், ஷெல் டைப்பை எங்கே ப்ரிஃபர் பண்ணலாம்? ஓகேங்களா. ஸோ கோர் டைப் டிரான்ஸ்ஃபார்மர், ஷெல் டைப் டிரான்ஸ்ஃபார்மர். சரி, கோர் டைப் டிரான்ஸ்ஃபார்மரில் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் லிம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. வைண்டிங்கை பிளேஸ் பண்ணுறோம்லப்பா, அந்த இடத்துக்கு பேர் தான்ப்பா லிம்பு. ஓகே, இங்கே பாருங்க, ஜஸ்ட் இந்த இடத்துல இது லிம்பு அப்படின்னு நம்ம சொல்லலாமா. ஸோ இது என்னோட லிம்பு. இங்கே பார்த்தீங்கன்னா we have 2 limbs. ஸோ இதில் நமக்கு 2 limbs இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளால் 3 இடத்துல வைக்க முடியும், பட் ஸ்டில் நம்ம இந்த ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் வச்சுருப்போம். திஸ் இஸ் limb 1, limb 2, limb 3. இதில் பார்த்தீங்கன்னா 3 limbs இருக்கும். ஓகேங்களா. ஸோ 3 limbs இருக்கும். ஸோ இந்த இடம் லிம்புன்னு சொல்லுவாங்க, இந்த இடத்த யோக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ யோக்குன்றது நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம், ஃப்ளக்ஸோட பாத்து தான் நம்ம யோக்குன்னு சொல்லுவோம். ஸோ வைண்டிங்கை வைக்கிற இடத்த தான் நம்ம லிம்புன்னு சொல்கிறோம். இந்த இடத்துல 3 லிம்பு இருக்கும், இந்த இடத்துல எனக்கு 2 லிம்பு இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா என்னோட வைண்டிங்ன்றது இட் இஸ் அட்மாஸ்பியர்னா, இங்கே பாருங்க, இதெல்லாம் என்னோட அட்மாஸ்பியர் தானே, கரெக்டா. ஸோ என்னோட வைண்டிங்கை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் கோரோட டெட் எண்டில் இருக்கும், அட்மாஸ்பியரோட கனெக்டாக இருக்கும். அப்போ அட்மாஸ்பியரோட கனெக்ட் ஆகிறான்னாலே அப்போ அவன் ஈஸியாக கூல் ஆகிடுவான், ரைட். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கோர் டைப் டிரான்ஸ்ஃபார்மர்ன்றது இட் இஸ் ஈஸிலி கூலிங். ஓகேங்களா. ஸோ ஈஸியாக கூல் ஆகிடும். ஆனால் இங்கே ஷெல் டைப் டிரான்ஸ்ஃபார்மரை பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பியரோட கனெக்டே ஆயிருக்காது, அதனால இவன் கூல் ஆகிறதுக்கு ரொம்ப டிலே ஆகும். ஓகே. ஸோ அதனால இவனில் கூலிங் ரெக்குவயர்மெண்ட்ஸு ஆர் இன்சுலேஷன் ரெக்குவயர்மெண்ட்டு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். அடுத்ததாக லீக்கேஜ் ஃப்ளக்ஸுன்ற ஒரு பாயிண்ட்டை நம்ம பேசியிருப்போம். லீக்கேஜ் ஃப்ளக்ஸுன்னா என்னப்பா, இவனோட ஃப்ளக்ஸு பிரைமரியோட ஃப்ளக்ஸு செகண்டரியை கட் பண்ணாமல் பிரைமரியிலேயே சர்க்குலேட் ஆகுது இல்லை, திஸ் இஸ் லீக்கேஜ் ஃப்ளக்ஸு. கரெக்டாக. இந்த இடத்துல லீக்கேஜ் ஃப்ளக்ஸ் அதிகமாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது, ஏன்னா பிரைமரி செகண்டரின்றது தனித்தனியாக இருக்குது. இப்போ டிரான்ஸ்ஃபார்மரை பார்த்தீங்கன்னா லீக்கேஜ் ஃப்ளக்ஸ் பாருங்கள், பிரைமரியிலிருந்து பிரைமரியே கனெக்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் லீக்கேஜ். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டும் செப்பரேட் பண்ணி வச்சிருக்கனால ஸோ என்னோட பிரைமரியோட ஃப்ளக்ஸு அவனையே கட் பண்ணிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது, ஏன்னா செகண்டரின்றது செப்பரேட் பண்ணி இருக்கனால. ஆனால் இங்கே பாருங்கள், திஸ் இஸ் த பிரைமரி வைண்டிங், திஸ் இஸ் ஆல்சோ த செகண்டரி வைண்டிங். பிரைமரி வைண்டிங்கும் இங்கே தான் இருக்குது, திஸ் இஸ் பிரைமரி வைண்டிங். ஸோ கீழே இருக்கிறது செகண்டரி வைண்டிங். இந்த மாதிரி தான் நம்ம வைண்ட் பண்ணி வச்சுருப்போம், மேலே பிரைமரி வைண்டிங், கீழே செகண்டரி வைண்டிங் சொல்லிட்டு. அப்போது என்னோட ஃப்ளக்ஸு வந்தான்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஃப்ளக்ஸு எப்படியா இருந்தாலும் அவனை கட் பண்ணி தானே ஆகணும். இங்கே பாருங்கள், பிரைமரியிலேருந்து க்ளோஸ் பண்ணாலே இவனை தானே வரப்போகிறான், செகண்டரிக்கு தானே வரப்போகிறான். அப்போ இந்த இடத்துல என்னோட லீக்கேஜ் ஃப்ளக்ஸுன்றது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும், ஏன்னா அவனையே அவன் கட் பண்ணி தான் ஆகணும், கரெக்டா. பிகாஸ் ஃப்ளக்ஸ் இப்படி தான் போக போகுது. ஸோ ரெண்டுமே சேம் லிம்பில் இருக்கிறனால என்னோட லீக்கேஜ் ஃப்ளக்ஸு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா ஸோ ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ வென்எவர் லீக்கேஜ் ரொம்ப கம்மியாச்சுன்னு வச்சுக்கோங்களேன், லீக்கேஜ் ரெடியூஸ் ஆகுதுன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கப்ளிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கப்ளிங், கப்ளிங் ஃபேக்டர். ஸோ என்னப்பா ஆகும், இன்க்ரீஸ் ஆக போகுது. ஸோ லீக்கேஜ் டிக்ரீஸ் ஆச்சுன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கப்ளிங் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ என்னோட இந்த டைப் ஷெல் டைப்பில் என்னோட கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கப்ளிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும், ஆனால் கோர் டைப்பில் என்னோட கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கப்ளிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். அடுத்ததா இந்த இடத்துக்கு பாருங்கப்பா, இந்த இடத்துல எனக்கு செப்பரேட் வைண்டிங்ஸ் இருக்கா, செப்பரேட் வைண்டிங்ஸ் இருக்கனால ரொம்ப அதிகமான காப்பர்ஸ் நமக்கு தேவைப்படும். ஸோ ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப கம்மியான காப்பர்ஸ் தான் தேவைப்படும். அடுத்ததா இது என்னோட அட்மாஸ்பியரோட கனெக்டாக இருக்காம்ல, அட்மாஸ்பியரோட கனெக்டாக இருக்கனால ஸோ ஈஸியாக கூல் ஆகிடும். ஸோ ஈஸியாக கூல் ஆகிறதுனால என்ன பண்ணலான்னா இதை ஹை வோல்டேஜுக்கு நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அப்போ ஹை வோல்டேஜில் ப்ரிஃபர் பண்ணாலும் ஓகே. ஸோ அதால் ஈஸியாக கூல் ஆகிட முடியும். அடுத்ததாக இன்சுலேஷனோட ரெக்குவயர்மெண்ட்டும் நான் பேசியிருக்கேன், ரொம்ப கம்மியாக தான் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு.
ஸோ அதனால இந்த கோர் டைப் டிரான்ஸ்ஃபார்மரை பொறுத்த வரைக்கும் ஹை வோல்டேஜஸ்க்கு நம்ம ப்ரிஃபர் பண்ணிப்போம். ஆனால் ஷெல் டைப்பில் இதில் கூலிங்ன்றது சாத்தியம் இல்லை. ஸோ அப்போது அதனால நீங்கள் ஹை வோல்டேஜில் ப்ரிஃபர் பண்ணாதீங்க. ஸோ லோயர் வோல்டேஜில் ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க. பட் ஆனால் ஹை கரண்ட்டில் ப்ரிஃபர் பண்ணலாம். ஓகேயா? அப்போ இவன் ஹை வோல்டேஜ் லோ கரண்ட்டாக இருப்பான், அவன் ஹை கரண்ட்டு லோ வோல்டேஜாக இருப்பான். அது ரெஸ்பெக்டிவ் மேனரில் நம்ம அதோட பவர்ஸை பார்த்துருவோம். ஸோ எப்போவுமே கரண்ட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த பவர். ஸோ யார் ரொம்ப பவர்னா தட் இஸ் கேவிஏ ரேட்டிங்ப்பா. பவர்னா கேவிஏ ரேட்டிங் நத்திங் பட் பவர். ஸோ எப்போ உங்களுக்கு கரண்ட் ரொம்ப அதிகமாக இருக்கோ ஸோ அந்த இடத்துல என்ன நடக்கும்னா என்னோட கேவிஏ ரேட்டிங் அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ இதோட ஸ்டேட்மெண்ட் எழுதலாமா? இப்போ கோர் டைப் டிரான்ஸ்ஃபார்மரை பொறுத்த வரைக்கும் ஸோ என்ன சார் நம்ம பார்த்தோம், இதில் 2 லிம்பு இருக்கும் கரெக்டா, 2 லிம்ஸ் இருக்கும். ஸோ இதில் நமக்கு 3 லிம்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா கோர் இஸ் கவர்டு பை த வைண்டிங். கோர் தான் என்னோட கடைசி கரெக்டா. கோர் இஸ் கவர்டு பை த வைண்டிங். ஓகே, என்னோட வைண்டிங் தான் கவர் பண்ணுது. ஸோ என்னோட வைண்டிங் தான் லாஸ்ட்ல இருக்கான். நீங்க பார்த்தாலே இந்த டயக்ராம்ஸ் உங்களுக்கு புரியும். ஸோ என் டிரான்ஸ்ஃபார்மரோட லாஸ்ட்ல யார் இருக்கான்னா வைண்டிங் தான் இருக்கான். வைண்டிங் தான் என் டிரான்ஸ்ஃபார்மரே ஃபுல்லா மூடுது. ஆனால் இங்கே அப்படி கிடையாது, என்னோட வைண்டிங் உள்ளே போயிடுது, கோர் தான் வெளியே வருது. ஸோ கரெக்டா. அடுத்ததா வைண்டிங் இஸ் சரவுண்டட் பை த கோர். கரெக்டா, என்னோட வைண்டிங் இஸ் சரவுண்டட் பை த கோர். அடுத்ததா சார் இந்த இடத்துல நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ இங்கே செப்பரேட்டாக இருக்கிறதுனால பாருங்க, பிரைமரியும் செகண்டரியும் செப்பரேட்டாக இருக்கனால லீக்கேஜ் ஃப்ளக்ஸ்ன்றது ரொம்ப அதிகமாக இருக்குமா. தேர்ஃபோர் மோர் லீக்கேஜ் ஃப்ளக்ஸ். கரெக்டா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லெஸ் லீக்கேஜ் ஃப்ளக்ஸ் தான். ஸோ அவனில் நிறைய லீக்கேஜ் ஃப்ளக்ஸஸ் இருக்கும், இவனுக்கு பார்த்தீங்கன்னா லெஸ் லீக்கேஜ் ஃப்ளக்ஸ் தான் இருக்கும். ஸோ நிறைய லீக்கேஜ் ஃப்ளக்ஸ் இருக்கிறதுனால கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கப்ளிங்ன்றது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ டியூ டு மோர் லீக்கேஜ் less coefficient of coupling. So இங்க பாத்தீங்கன்னா less leakage, due to less leakage more coefficient of coupling. So இந்த coefficient of coupling ன்றது அதிகமா இருக்கும். So therefore எப்பவுமே coefficient of coupling அதிகமா இருக்குன்னா power coupling ரொம்ப கம்மியா இருக்கனால power transfer கம்மியா இருக்கும். ஓகேங்களா? less power is transferred. சார் அதாவது நிறைய லீக் ஆயிருச்சுன்னா எப்படி பவர் போக முடியும்? சிம்பிள் தானே. அப்போ more power transferred. அடுத்ததா இங்க எத்தனை ஃப்ளக்ஸ் பாத் இருக்கு? இங்க சிங்கிள் ஃப்ளக்ஸ் பாத். சோ இந்த இடத்துல 2 parallel பாத், 2 ஃப்ளக்ஸ் பாத். சோ அங்க ஒரே ஒரு ஃப்ளக்ஸ் பாத் தான் இருக்கு, இங்க 2 ஃப்ளக்ஸ் பாத் இருக்கு. அடுத்ததா இங்க தேவைப்பட போற இன்சுலேஷன் ரொம்ப கம்மி, because it is surrounded by the outside. கரெக்ட்டா? அப்ப therefore insulation requirement is very less. இங்க இன்சுலேஷன் ரொம்ப அதிகமா வேணும், ஏன்னா அது உள்ள இருக்கு. இன்சுலேஷனோட தேவைன்றது எனக்கு அங்க அதிகம், இங்க ரொம்ப கம்மி. ஓகேயா? ஸோ எப்பவுமே இன்சுலேஷனும் வோல்டேஜும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் நம்ம நிறைய இடத்துல பார்த்துருக்கோம். ஸோ எங்கே எனக்கு இன்சுலேஷன்ஸ் கம்மியாக தேவைப்படுதோ அங்கே ஹை வோல்டேஜை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எங்கே இன்சுலேஷன் ரொம்ப அதிகமாக தேவைப்படுதோ அப்போ அந்த இடத்துல லோ வோல்டேஜை நம்ம ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். ஹை வோல்டேஜ் இட் இஸ் யூஸ்டு, தேர்ஃபோர் கோர் டைப் இஸ் ப்ரிஃபர்டு ஃபார் எதனால? டியூ டு less insulation requirement.
correct, due to less insulation requirement, so core type is preferred for high voltage applications. So high voltage application na the current will automatically reduce, and low current, correct, high voltage application and low current application. So simple high voltage application கூட எழுதிக்கங்க, low current போடணும்னு அவசியம் இல்லை. ஓகேங்களா? ஸோ அண்ட் லோ கரண்ட் ரேட்டிங் கூட வேணா போட்டுக்கோங்க, அண்ட் லோ கரண்ட் ரேட்டிங். ஓகேங்களா? அடுத்ததா இங்க டியூ டு high insulation requirement, shell type is preferred for low voltage applications and high current rating. சரி, எப்பவுமே நம்ம பார்த்தோம் ஹை கரண்ட் ரேட்டிங்னா, அப்போ தேர்ஃபோர் என்னப்பா இருக்கும்? ஸோ திஸ் இஸ் ஃபார் லார்ஜர் கேவிஏ ரேட்டிங், இட் இஸ் எக்கனாமிக்கல். ஓகேங்களா? ஃபார் லார்ஜர் கேவிஏ ரேட்டிங் this type is economical. ஸோ இப்போ கரண்ட் ரேட்டிங் கம்மின்னா அப்போ என்னப்பா? லோ கேவிஏ ரேட்டிங் தான். For small kVA rating, it is economical. ஓகேங்களா? ஸோ இப்போ லார்ஜ் கேவிஏ ரேட்டிங் வந்துச்சுன்னா ஷெல் டைப்புக்கு போகிறோம், ஸ்மால் கேவிஏ ரேட்டிங் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கோர் டைப்புக்கு போகிறோம். ஓகேங்களா? அப் டு திஸ் என்னோட டிரான்ஸ்ஃபார்மரோட கோர் அப்படின்ற ஒரு டாபிக் முடிஞ்சிச்சு. ஓகேங்களா? டிரான்ஸ்ஃபார்மரோட கோர்னா இதுதான்ப்பா. ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக உங்களுக்கு ஒரு கொஷின்ஸ் கூட ஒரு முறை டிஎன்பிசியில் கேட்டிருந்தாங்க, அது என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஓகேயா? ஸோ இந்த கொஷின்ஸ் நான் உங்களுக்கு எழுதிட்டு அதுக்கப்புறமா ரிமைனிங் நம்ம நாளைக்கு கிளாஸில் பார்ப்போம். ஓகேயா? ஸோ விச் ஆஃப் த டிரான்ஸ்ஃபார்மர் கோர் ஹேஸ் highest magnetization current? Which of the transformer core has the highest magnetization current? ஸோ என்னோட எந்த டிரான்ஸ்ஃபார்மர் கோரை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு ரொம்ப அதிகமான மேக்னடைசேஷன் கரண்ட்டு தேவைப்படும். ஸோ ஒன்று சிஆர்ஜிஓ, இன்னொன்று சிலிகான் ஸ்டீலு, அடுத்ததா கேஸ்ட் ஸ்டீலு, ஸோ அடுத்ததா டி ஏர். ஓகேங்களா? ஸோ இதுதான் என்னோட டிஎன்பிஎஸ்சியில் நமக்கு கேட்டிருக்க ஒரு கொஷின். ஸோ புரியுதா? இங்கே என்ன கேட்குறாங்க பாருங்களேன், என்னோட எந்த டிரான்ஸ்ஃபார்மரை நீங்கள் கோராக, எந்த டிரான்ஸ்ஃபார்மர் மெட்டீரியல், என்னோட சிம்பிள் தான், என்னோட டிரான்ஸ்ஃபார்மரில் எந்த மெட்டீரியல் நீங்கள் கோராக யூஸ் பண்ணிங்கன்னா அப்போ அதில் எனக்கு அக்கறாக போகிற தேவைப்பட போகிற மேக்னடைசேஷன் கரண்ட்ன்றது ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ எந்த கோரை நீங்கள் யூஸ் பண்ணாப்பா எனக்கு மேக்னடைசேஷன் கரண்ட் ரொம்ப அதிகமாக தேவைப்படும்? நமக்கு தெரியும் சிஆர்ஜிஓ தான் லீஸ்ட் மேக்னடைசேஷன் கரண்ட். மேக்னடைசேஷன் கரண்ட்னா என்னப்பா? தட் இஸ் ஐ மியூ தான். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா சிலிகான் ஸ்டீல் அதுக்கு கீழே இருக்கும், கேஸ்ட் ஸ்டீலும் அதுக்கு கீழே இருக்கும். ஆனால் ஏரோட மேக்னடைசேஷன் கரண்ட்டை நீங்கள் பார்க்கல. ஏருக்கான மேக்னடைசேஷன் கர்வ் நான் வரைகிறேன். ஸோ மேக்னடைசேஷன் கர்வ் ஆஃப் ஏர், நீங்கள் ஒரு வேளை டிரான்ஸ்ஃபார்மரோட கோரை இருக்குது பார்த்தீங்களா, டிரான்ஸ்ஃபார்மரோட கோர் இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம்ல, இந்த டிரான்ஸ்ஃபார்மரோட கோரு இட் இஸ் சிஆர்ஜிஓ, இது ஸ்டீலு இல்லை வாட் எவர், இது ஒரு மெட்டீரியல். இந்த மாதிரி இல்லாமல் இந்த பாருங்க, இது ஒரு மெட்டீரியல்ப்பா, இந்த மெட்டீரியலை நம்ம என்ன பண்ணுறோம்ப்பா, வவுண்ட் பண்ணுறோம்ப்பா. கரெக்டாக இந்த மாதிரி மெட்டீரியலில் நம்ம என்ன பண்ணுறோம்னா வவுண்ட் பண்ணுறோம்ப்பா. ஸோ அந்த மாதிரி நான் இங்கே ஸ்டீலை யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஒரு மெட்டீரியல்
இதில் ஃப்ளக்ஸோட பாத்துக்காக நான் ஸ்டீலை யூஸ் பண்ணியிருக்கேன். ஸ்டீலை யூஸ் பண்ணனா இதோட கர்வ் எப்படி வந்துருச்சு பாருங்க. ஸ்டீலை யூஸ் பண்ணால் என்னோட மேக்னடைசேஷன் கர்வ் இஸ் லைக் திஸ். ஸ்டீலாக இருந்தாலோ சிஆர்ஜியாக இருந்தாலோ எல்லாத்துக்கும் இப்படி தானே இருக்கும். நான் கர்வு கூட வரைஞ்சிருக்கேன் பாருங்க. ஸோ எல்லா கர்வுமே இஸ் நான் லீனியர் நேச்சர். ஓகே, இந்த கர்வ் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே இட் இஸ் நான் லீனியர் நேச்சர் கர்வ்ஸ். ஓகே, இட் இஸ் நான் லீனியர் கர்வ். ஸோ நான் லீனியர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான மேக்னடைசேஷன் கரண்ட் தான் தேவைப்படுது நிறைய ஃப்ளக்ஸை கொடுக்கறதுக்காக. ஆனால் நீங்கள் டிரான்ஸ்ஃபார்மர் கோரை வந்து ஏராக யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா, நீங்கள் பாருங்கள், நான் அதோட டயக்ராமை வரைகிறேன். ஸோ டிரான்ஸ்ஃபார்மரோட ப்ரைமரி வைண்டிங் இருக்குது, செகண்டரி வைண்டிங் இருக்குது, இன்பிட்வீனில் கோர் இல்லை. கோருன்றது தான் ஏர், கரெக்டாக? காற்று தான்ப்பா கோரு. அப்போ தேர்ஃபோர் கோர் மெட்டீரியல்னு ஒன்று கிடையவே கிடையாது. அப்போ டிரான்ஸ்ஃபார்மரோட ப்ரைமரியும் டிரான்ஸ்ஃபார்மரோட செகண்டரியும் நம்ம செப்பரேட் பண்ணி வச்சுருக்கோம். ரைட், திஸ் இஸ் ஏர் கோர். இப்போ பார்த்தீங்கன்னா கோர் இருக்கா? இங்கே இருந்திருக்கணும் ஆக்சுவலி கோர். இங்கே ஆக்சுவலி கோர் இருந்திருக்கணும். பட் ஆக்சுவலி இந்த இடத்துல கோர் இல்லை. திஸ் இஸ் வாட் ஏர் கோர். இப்போ பாருங்களேன், சிம்பிளாகவே சொல்லலாம். இந்த இடத்துல ஒரு ஸ்டீல், ஒரு மெட்டீரியல், மேக்னெட்டிக் மெட்டீரியல் இருந்தப்பவே எனக்கு மேக்னடைசிங் கரண்ட் தேவைப்படுது. இப்போ இங்கே எந்த மெட்டீரியலுமே இல்லை அப்படின்றப்போ நம்ம என்ன கொடுக்கணும்? ரொம்ப ரொம்ப அதிகமான மேக்னடைசேஷன் கரண்ட்டை கொடுத்தாதான், நீங்கள் ரொம்ப ரொம்ப அதிகமான மேக்னடைசேஷன் கரண்ட்டை கொடுத்தாதான் இந்த ஃப்ளக்ஸு போய் அவனை போய் கட் பண்ணுமே. ஸோ நீங்கள் கம்மியான மேக்னடைசேஷன் கரண்ட்டை கொடுத்தீங்கன்னா இந்த ஃப்ளக்ஸு ப்ரைமரியிலேருந்து செகண்டரிக்கு போகவே போகாது. ஓகேயா? ஸோ அப்போது ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் கோரை நீங்கள் யூஸ் பண்ணாமல் ஏரையே யூஸ் பண்ணிங்கன்னா, ஏரையே கோராக யூஸ் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக ஸோ ஹையஸ்ட் மேக்னடைசேஷன் கரண்ட்டை கொடுத்து தான்ப்பா ஆகணும். ஓகேயா? நீங்கள் இந்த ஏருக்கான மேக்னடைசேஷன் கர்வை வரைஞ்சிங்கன்னா, ஓகேயா, ஸோ ஏரோட மேக்னடைசேஷன் கர்வை நீங்கள் வரைஞ்சிங்கன்னா இட் இஸ் லீனியர் கர்வாக இருக்கும்பா. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி லீனியர் கர்வ், இது நான் லீனியர் கர்வ் இல்லை. So this is what linear curve. Okay, so due to this linear curve there is no hysteresis loss. Okay, நீங்க ஒருவேளை நீங்க டிரான்ஸ்ஃபார்மர் கோரை ஏரா யூஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏரா வந்து கோரா யூஸ் பண்ணீங்கன்னா no hysteresis loss. ஆனா இதுல எல்லாம் என்ன நடக்கும்னா hysteresis loss occur ஆகும். ஓகேயா? ஸோ நீங்கள் வந்து மேக்னெட்டிக் மெட்டீரியலை கோராக யூஸ் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக ஹிஸ்டரிசிஸ் லாஸஸ் அக்கர் ஆகும்ப்பா. ஆனால் எனக்கு தேவைப்படுற மேக்னடைசேஷன் கரண்ட்டு இங்கே பாருங்கள், ஐமியூ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1 ஆம்பியராக தான் இருக்கும். இங்கே பாருங்கள், 1 ஆம்பியராக தான் இருக்கும். அதனால என்ன பெனிஃபிட்ப்பா? ஸோ இங்கே தேவைப்படுற மேக்னடைசேஷன் கரண்ட்டு குறைவாக இருக்குல்லப்பா. ஸோ அதனால என்ன பெனிஃபிட்ப்பா? ஸோ ஐமியூ இஸ் லெஸ்ஸர், பவர் ஃபேக்டர் இஸ் வெரி குட், இம்ப்ரூவ்டுனா. ஸோ பார்த்தீங்கன்னா பவர் ஃபேக்டர்ஸ் என்னவா இருக்கும்னா ஆல்மோஸ்ட் 0.8 லேகிங் பவர் ஃபேக்டர்ஸாக இருக்கும். ஸோ எங்கன்னா இந்த மாதிரி கோர்ஸில், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் சிலிக்கான் ஸ்டீலுக்கோ சிஆர்ஜியோக்கோ ஸோ என்ஆர்ஜியோக்கோ வாட் எவர் த மெட்டீரியல்ஸ்க்கு இந்த சைடில் நீங்கள் ஏரை யூஸ் பண்ணுறீங்க, ஏர் கோருக்கு. ஓகே, ஏர் கோருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா சார் இங்கே தேவைப்பட போகிற மேக்னடைசிங் கரண்ட்டுன்றது இட் இஸ் 100 ஆம்பியர் தேவைப்படும். அங்கே எனக்கு 1 ஆம்பியர்லேயே போதும்னா இங்கே எனக்கு 100 ஆம்பியர் தேவைப்படும். ஏன்னா எனக்கு ஃப்ளக்ஸுக்கு அலோவ் பண்ணுறதுக்கு எந்த மெட்டீரியலுமே இல்லை, ஏர் வழியாக தான் போகணும். ஏருக்கு ரொம்ப அதிகமாக ரிலக்டன்ஸ் இருக்கும், நம்ம பார்த்துருக்கோம். இப்போ மொத்த ஃப்ளக்ஸும் ஏர் வழியாக தான் போகணும்னா அப்போ ரொம்ப ரொம்ப அதிகமான மேக்னடைசேஷன் கரண்ட்டை ஒரு கோர் ஏராக இருந்தால் நீங்கள் கொடுக்கணும். ஓகேங்களா? அப்போ ஒரு கோர் ஏராக இருந்தால் ரொம்ப ரொம்ப அதிகமான மேக்னடைசேஷன் கரண்ட்டை கொடுப்பீங்க. ஸோ அப்படி மேக்னடைசேஷன் கரண்ட் அதிகமாகிறதுனால பவர் ஃபேக்டர் ரொம்ப ரொம்ப புவராக இருக்கும். இட் இஸ் 0.1 to 0.2 லேகிங் பவர் ஃபேக்டராக இருக்கும். ஓகேயா? ஸோ இதுதான் என்னோட மேட்டர், புரியுதா? ஸோ சிலிக்கான் ஸ்டீலியோ சிஆர்ஜியோ எந்த ஒரு கோரை யூஸ் பண்ணாலும் என்னோட பவர் ஃபேக்டர் என்னவா இருக்கும்னா பெட்டராக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஆனால் நீங்கள் ஏர் கோரை யூஸ் பண்ணீங்கன்னா பவர் ஃபேக்டர் ரொம்ப ரொம்ப புவராக இருக்கும். அடுத்ததாக இங்கே பார்த்தீங்கன்னா டியூ டு நான் லீனியர் மேக்னடைசேஷன் கர்வ் hysteresis loss occurs. ஆனால் இங்கே டியூ டு லீனியர் மேக்னடைசேஷன் கர்வ்
no hysteresis loss plus no eddy loss. சார் இங்க பாத்தீங்கன்னா லாஸே இல்லை, ஏன் லாஸே இல்லை? கோரே இல்லை. சிம்பிளா இங்க கோர்ல தானேப்பா எனக்கு மொத்த லாஸ் நடக்குது. இங்க பாருங்க, டியூ டு த நான் லீனியர் மேக்னடைசேஷன் கர்வ் ஹிஸ்டெரிசிஸ் லாஸ் அக்கர் ஆகுது. ஸோ ஹிஸ்டெரிசிஸ் லாஸ்ன்றது எங்க நடக்குது? பிகாஸ் ஆஃப் கோர்னால தான், பிகாஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மரோட கோர். டிரான்ஸ்ஃபார்மர்ல ஒரு கோர்ன்ற ஒரு மெட்டீரியல் இருக்கிறனால தான் ஹிஸ்டெரிசிஸ் லாஸ் நடக்குது. அதுவே அந்த மாதிரி ஒரு கோரே இல்லாம போச்சுன்னா ஹிஸ்டெரிசிஸ் லாஸ்ன்ற ஒரு கான்செப்டே கிடையாது. சார் இங்க பாத்தீங்கன்னா இந்த ஒரு லாஸுக்காக நீங்க பாத்தீங்கன்னா பவர் ஃபேக்டர் ரொம்ப ரொம்ப போரா இருக்குது. புரியுது தானே? ஸோ லாஸுக்காக பார்த்தீங்கன்னா பவர் ஃபேக்டர் ரொம்ப போரா இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ண மாட்டோம்னா ஏரை நீங்கள் ஒரு கோராக யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு கொஸ்டினாக கேட்பாங்க. அப்போ ஏர் கோருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இட் ரெக்வயர்ஸ் லார்ஜர் மேக்னடைசேஷன் கரண்ட்டு. அடுத்ததாக ஏர் கோரை பொறுத்த வரைக்கும் அதோட நேச்சர் ஆஃப் கோருன்றது லீனியரு. அடுத்ததாக இதிலேயே உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்கலாம், இன் விச் ஆஃப் த டிரான்ஸ்ஃபார்மர் கோர் த ஹால் ஹிஸ்டெரிசிஸ் லாசஸ் இஸ் 0. அப்போ எந்த டிரான்ஸ்ஃபார்மர் கோரில் நீங்கள் ஹிஸ்டெரிசிஸ் லாசஸ் 0வா ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்னோட ஏர் கோரில் தான். ஓகேங்களா? அப்போ ஹிஸ்டெரிசிஸ் லாஸே இல்லை, நான் ஏர் கோரையே டிரான்ஸ்ஃபார்மருக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னா டெஃபினட்டாக நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. பவர் ஃபேக்டர் ரொம்ப போர் ஆகுது. ஸோ இது ரொம்ப டேஞ்சரஸ்னா பவர் சிஸ்டமில் பவர் ஃபேக்டர் போர் ஆகுதுன்னா நமக்கு ஃபஸ்ட்டு திங்கே என்னப்பா, தட் இஸ் வேஸ்ட் எனர்ஜி, எல்லாமே ரியாக்டிவாக போயிடுது, வீணாக போயிடுது. ஸோ ஆக்டிவ் பவராக கன்வெர்ட் ஆகலை அப்படின்றது தான் எனக்கு அர்த்தம். ஸோ ஐ ஹோப் இந்த கோரில் இருந்த எல்லா திங்ஸும் நான் முடிச்சுட்டேன். இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா ஸோ கமெண்ட் பண்ணுங்கப்பா, நான் அதுக்கான ஆன்சர்ஸை உங்களுக்கு பிங் பண்ணுறேன். ஸோ இந்த செஷன் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஸோ ஃபார் மோர் கிளாஸஸ் அண்ட் டிஸ்கஷன்ஸில் நம்ம மீட் பண்ணுவோம்ப்பா. ஸோ தேங்க்யூ. ஓகேங்களா? நாளைக்கு நம்ம அந்த வைண்டிங்ஸை அந்த ரிமைனிங் பார்ட்ஸை நம்ம முடிச்சிடலாம். அடுத்ததாக அடுத்தடுத்த நாளில் நம்ம